கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, ஜெப சிந்தையோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கூட்டத்தை பார்க்காதீங்க, நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்றதையும் பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம், அதில் மாத்திரம் உங்களுடைய சிந்தையை வைங்க. நம்ம செய்திக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை செய்வோம். நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனே, இந்த அருமையான கால வேளையிலால் தகப்பனே, தேவன் நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் என் தகப்பனே, இந்த ஆராதனையை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகி இருக்கிறீர். உம்மை தவிர வேற ஒரு தேவனும் இல்லை, ஒருவராகிலும் இல்லை. என் கர்த்தர், நீர் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறீர். அப்பா, நீர் ஒருவரே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த கர்த்தர், நீ நல்லவராகி இருக்கிறீர். இந்த நேரத்திலும் என் தகப்பனே, நீரே இந்த ஆராதனையின் என் தகப்பனே துவக்கம் முடிவுமாய் இருப்பீராக, அல்பாவும் உமேகவுமாய் இருப்பீராக. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிற அடியனுடைய உதடை என் தகப்பனை விருத்த சேதப்படுத்துவீராக. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் என் தகப்பனை விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறோம், ஜெயத்தை எடுக்கிறோம். என் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் என் தகப்பனை நீர் தாமே செயல்படுவீராக. நீர் ஒருவரே பேசுகிறவராகவும் கேட்கிறவராகவும் ஆமென் என்று சொல்லுகிறவராகவும் இருப்பீராக. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனை இங்கே மாத்திரமல்ல, தூரத்திலிருந்து கேட்கிறவர்களுடைய இருதயத்திலும் நீர் பேசுவீராக. இது 30, 60, 100 கனி கொடுக்க கிருபை செய்யும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்க போன் எல்லாம் தயவு செய்து என்ன பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சைலண்ட் மோட்ல போட்டுக்கோங்க. ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் இங்க யாரும் வர வேண்டாம். ஹல்லேலூயா. உண்மையிலே ஒரு வாஞ்சியோட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆமென். உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதல், ஒரு உண்மையாகவே ஒரு கனி உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் இங்க வந்த ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 முறை நம்ம பேசின செய்தியின்படி, யார் தேவன், முதலாவது அவருடைய அமைப்பு என்ன, அதன் பின்பு அவருடைய நாமம் என்ன என்றதை பார்த்தோம். அதன் தொடராக இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னா, உங்களுடைய பிரயாணம் மோட்சத்தை நோக்கி. ஹல்லேலூயா. அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு கடந்த வாரம் கொடுத்த செய்தியிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம்னு இருக்கிறேன். ஆமென். தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியிலே 2 காரியங்கள், 2 சாயல் இருக்குதுன்றது பார்த்தோம். ஒன்று ஆண் இருக்குது, பெண் சாயல் இருக்குது. தேவன் ஆனால் ஒன்றாக இருக்கிறார். ஆமென். இது சிலர் தவறாக திரும்ப சொல்லுகிறேன், ஏன்னா இது கேள்வியாகவே எழும்புது. ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது வேற எந்த ஒரு மிருகத்தையோ சொரூபத்தையோ எடுத்துக்கொள்ளல. அவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தம்மை போலவே கொண்டு வந்தார். நம்ம எல்லாம் அவருடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஆமென். அப்ப நம்ம உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்க என்ன இருக்குதோ அதுதான் அவரை பிரதிபலிக்குது. இங்க இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாமே யாரை பிரதிபலிக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. ஆமென். அப்போ ஒரு ஸ்திரீ என்பது நாம பார்க்கும் பொழுது ஒரு எப்பவுமே தனித்தனியாக பார்த்துதான் நம்மளுடைய மாம்சத்துக்கு பழக்கம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு புருஷனும் ஒரு மனைவி எடுத்துக்கொண்டால், நீங்க அந்த அந்த புருஷனை மட்டும் பார்த்தோம்னா அது நிறைவு கிடையாது. அந்த புருஷனுடைய அவருடைய சேர்ந்த உபபாகத்தையும் பார்க்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன். ஸ்திரீ என்பவள் ஒரு தனி சிருஷ்டிப்பு என்பது இல்லை, அந்த மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆமென். அதனாலதான் 2 பேர் சேர்ந்துதான் ஒரு மனுஷன். ஆமென். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஸ்திரீகள் விசேஷமா ஒத்துக்கொள்றீங்களா? இல்ல, எங்களுக்கு தனி ஆண் ஒரு ஆளுகைக்குரிய காரியம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இருக்கா? தேவன் அப்படி வைக்கல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலமானது, நான் எங்களுக்கு சரிக்கு சமமான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு. அடிமைத்தனத்துக்குள்ளவள் ஸ்திரீ அல்ல, அவள் ஒரு புருஷனால ஆளுகைக்குள்ளாக அவள் வருகிறாள். ஆமென். அது அன்புனாலே ஆளுகை செய்யப்படுவது. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரத்துல தெளிவா சொல்லுது. தேவன் தம்முடைய சபைக்கு எப்படி போஷித்து அன்பு வைத்து நடத்துவது போல, புருஷர்களே நீங்களும் உங்கள் சொந்த மனைவியை என்ன பண்ணணும்னா அன்பு வைத்து அவங்களும் என்ன பண்ணணும், போஷித்து காக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஏனென்றால் 2 பேரும் ஒன்று, தனித்தனி அல்ல.
எவனும் தன் சொந்த சரீரத்தை பகைத்தது அல்லன்னா நீங்க உடனே ஏன் உங்களுடைய சொந்த உடம்பை பார்க்கறது இல்ல, உங்களுடைய சொந்த மனைவியை பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்படியாக இருக்கிறார்னா ஒருவர் தான், ஒரே அவருக்கு ஒரே ஆவிதான், அவருக்கு ஒரே சரீரம் தான் உண்டு, ஒரே தலை தான் உண்டு. ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்குள்ளாக பார்க்கும் பொழுது 2 பிரிவுகள் இருக்குது, ஒன்று ஆண் ஒன்று பெண் சாயல். அதன் பின்பு நம்ம தொடர்ந்து என்ன பார்த்தோம் என்றால் அவருடைய நாமம் என்னதென்று. உலக தோன்றினது முதற்கொண்டு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் முத்தரிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். உலகம் தோன்றின முதற்கொண்டு, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிடணும். உலகம் தோன்றினது முதல் அவர் அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஆமென். அப்ப உலக தோன்றின முதல் அவர் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார், முத்தரிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஒரு கட்டத்துல இன்னொரு காலம் வரும்பொழுது அந்த முத்திரையானது திறக்கப்படுது. அப்பொழுது கிறிஸ்துவானவர் வெளிப்படுகிறார். அவருடைய நாமம் என்னதென்று வெளிப்படுது. ஆமென். ஆதாம் என்றைக்கு பாவத்துக்குள்ளாக விழுந்தானோ கிறிஸ்துவானவர் அவனுக்கு முத்தரிக்கப்பட்டவரா மாறிட்டார். ஜீவ விருட்சத்தை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா தொட முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, ஜீவனை தொட முடியாது. இதுதான் நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறீங்க கடைசி வசனங்கள்ல. ஆமென். அப்ப அதே காரியத்தை கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா? அவருடைய நாமம் என்னதென்று தெரியாதபடி, அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது ஒரு நபரை குறிக்குது, பெயர் என்று சொல்லும் பொழுது ஒரு நபரை குறிக்குது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். யோசுவா இங்க இருக்கிறார் சகோதரர், அவர் பெயரை சொல்லும் போது நீங்க அந்த பெயரை பார்க்கறது இல்ல, அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த நபரை பார்க்கறீங்க. ஆமென். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது ஒரு பெயர் மாத்திரம் இல்ல, அது சும்மா ஒரு பெயருக்காக கர்த்தர் எதுவுமே வைக்கல, அது ஒரு நபரை காட்டுது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை காணாம நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் போன வாரம் சொல்லியிருந்தபடி பெண் என்பது ஆண் சாயலோட வியாக்கியானம், இன்டர்பிரட் பண்றது. இப்போ ஒரு இந்த பைபிள் இருக்குது, இந்த வேத புஸ்தகத்துல எழுத்துக்களா பாக்குறீங்க, இதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறது, இதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை. ஆமென். இதை எழுதினவர் தான் வியாக்கியானமும் கொடுக்க முடியும். அப்ப என்னை குறித்து வியாக்கியானம் கொடுக்கணும்னா என் மனைவியை தான் நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா மூடி வைக்கிறார். எதை மூடி வைக்கிறார்னா தன்னுடைய சரீரத்தை முத்தரித்து வைக்கிறார், கிறிஸ்துவை முத்தரித்து வைக்கிறார், தம்முடைய சொந்த குமாரனை முத்தரித்து வைக்கிறார். அப்போ கிறிஸ்து அதுதான் விசேஷித்த பொருள், தேவனுடைய மகா ரகசியமே அந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தை அவர் தம்முடைய சொந்த குமாரனுக்கு கொடுக்கிறார், தன்னுடைய சரீரத்திற்கு கொடுக்கிறார், தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் இன்னும் இன்னைக்குள்ள செய்திக்கு இன்னும் போல, நான் அதுக்கு அடிப்படையா சில காரியங்களை சொல்லிட்டு நான் கடந்து போறேன். 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாராவது சீக்கிரமா வாசிங்க. மைக் இல்லீங்களா? ஒவ்வொரு முத்தாய் இருந்தது, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்ப பார்க்கும் பொழுது பரலோகத்துல வேற எதுவுமே ஆலயம் இல்ல, ஒரு கட்டடமானது இல்ல, வேற எந்த நபரும் இல்ல, கர்த்தராகிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆலயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும் பொழுது அங்க வேற யாருமே இல்ல ஆலயம். நமக்கு ஆலயம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆலயமானது ஒரு கட்டத்துல கர்த்தர் என்ன பண்ணி வைக்கிறார்னு முத்திரித்து வைத்திருக்கிறார். ஆகையினாலதான் அவர் தான் நமக்கு இளைப்பாறுதல். அவருக்குள்ளாக செல்வதுதான் எப்படியாக இருக்கிறது என்றால் நமக்கு இளைப்பாறுதல். கொஞ்சம் நல்லா இங்க கவனிங்க. ஆமென். அப்போ தேவன் ஆதாம் விழுந்ததுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னை முத்தரித்துக் கொள்கிறார். அவருடைய நாமம் என்னது என்று அவர் ஜீவ விருட்சத்தை தொடாதபடிக்கு முத்தரித்துக் கொள்கிறார். அதன் பின்பு வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி கொடுக்கிறார்னா விசுவாசம் என்று கூடிய ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அவருடைய இருதயத்துல டிராப் பண்றார், இருதயத்துல போடுகிறார். ஆமென். விசுவாசத்தினால வராத எல்லாமே எதுவாக இருக்குமானால் பாவமாக இருக்கும். அப்ப விசுவாசம் என்பதுதான் அடிப்படையான ஒரு காரியம். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் அந்த படத்தை பிரதர் போட்டுருவாரு, அது ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்குது, அது இருந்தா கொஞ்சம் உபயோகமா இருக்கும் உங்களுக்கும். அப்ப விசுவாசம் என்பதுதான் ஒரு அடிப்படையான காரியம். விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் தேவனை என்னார் என்று கூட நீங்களால தொட்டு அறிய கூட முடியாது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேர கடக்கிற எவனும் அவர் உண்டென்றும் அவர் அணுகிற எல்லாருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கு? பலன் அளிக்கிறவராக இருக்கு. அப்ப அந்த விசுவாசம் என்பது எப்படி வருது?
அப்போ பாருங்க, அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். அவர் தான் விசுவாசம். அவர் இல்லாம உங்களால யாருமே அவர் தேவன் யார், அவருடைய நாமம் என்னது என்பதெல்லாம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்ப யார் என்ன செய்யறது? அந்த கிறிஸ்து தான் விசுவாசமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து தான் சரீரத்தோட பாதம். அவரே சபைக்கு என்ன மூளைக்கல்லாகவும் இருக்கிறார். அவரே சபைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறார்? தலைக்கல்லாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இந்த சைடுல அப்படியே செய்தியை நல்லா நோக்கிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. இப்ப கீழே பாத்தீங்கன்னா அடிப்படையை பாத்தீங்கன்னா அது எதுவாக இருக்குது? விசுவாசம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சரீரம் என்பது. தலைக்கல் என்பது அன்பை காட்டுகிறது, மூளைக்கல் என்பது விசுவாசத்தை காட்டுகிறது. இதுதான் ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய வளர்ச்சி. இதுதான் ஒரு மனுஷன். அதுதான் எதுவாக இருக்கிறது? ஒரு பிரமிடை போல ஒரு மலையாக இருக்குது. இந்த படத்தை எல்லாம் ஒரு மனசுல வச்சுக்கோங்க. பாத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய வளர்ச்சி அந்த கனிகளை தான். அது சரீரத்தை பாத்தீங்கன்னா விசுவாசம், தைரியம், இச்சையடக்கம், ஞானம், தேவபக்தி, பொறுமை, சகோதர சிநேகம், இதுதான் ஒரு சரீரமாக இருக்கிறது. மேலானது எதுவாக இருக்கிறது? தலைப்பகுதி என்று சொல்லும் பொழுது அது அன்பை காட்டுகிறது. அன்புதான் எல்லாத்துக்கும் மேலானது. ஹல்லேலூயா. அப்போ போதும் பிரதர். அப்போ பாத்தீங்கன்னா அடிப்படையா தேவைப்படுவதே விசுவாசம். கிறிஸ்து தான் யார், அவருடைய நாமம் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் தான் வர. அதுதான் விசுவாசத்தோடைய, அவர் தான் விசுவாசத்துக்கு துவக்கமும் முடியும். வேற யாருமே அவர் நான் தான் அவருடைய நாமம் என்னது என்று ஒரு மனுஷனோ உங்களுக்கு யாருமே வெளிப்படுத்தவே முடியாது. அப்போ ஆபேல் எதனால அவன் பலி செலுத்துகிறார் என்ற கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை, அது பலியானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா காயினை கொண்டு வந்ததை பார்க்கிலும் மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு மேன்மையாக, அது நீதியாக அவர் காணுகிறார். எப்படி? விசுவாசத்தினாலே அவன் அந்த பலியை கொண்டு வந்தான் போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவானவர் தான் ஒவ்வொருவர் மூலியமாக, ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலியமாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:1 வாசிங்க. எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில், அதாவது ஆதாம துவக்கி ஆபேல் இருந்து எல்லாருமே எந்த காலகட்டத்தில் வராங்கன்னா பூர்வ காலங்களில். வாசிங்க. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். என்ன திருவலம் பற்றுகிறார்? தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் யார் என்பதை பூர்வ நாட்கள்ல அப்ப கிறிஸ்துவ காணலன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஆபேல பார்க்கும் போது கிறிஸ்துவ பார்க்கிறோம், ஆதாம பார்க்கும் போது கிறிஸ்துவ பார்க்கிறோம், சேத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ பார்க்கிறோம், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்படியே வரிசையா எல்லா பரிசுத்தவான்களை வந்தாலும் யாரை பார்க்கிறோம் என்றால் வரப்போகிறவரை பார்க்கிறோம். வரப்போகிற தேவனுடைய குமாரனை அதிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டாரா? வெளிப்பட்டார். வேற வேற ஒரு நாமத்துல யோசேப்பு என்ற பெயருக்குள்ளாக கிறிஸ்துவானவர் இருக்கிறார். ஆபேல் என்ற பெயர் வழியாக கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். அப்போ என்னதான் முத்திரிக்கப்பட்டார்? ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சரீரத்தை, தம்முடைய சொந்த குமாரனை என்னார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமான அத்தனை உதாரணங்கள் நமக்கு தேவைப்படும். ஹல்லேலூயா. அவருடைய ஆழத்தை அறியணும்னா அத்தனை மேகம், அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இவ்வளவு திரளான மேகங்களை போல நமக்கு சாட்சிகள் இருக்கு. எதுக்கு? இந்த வரப்போகிற தேவனை, கிறிஸ்துவை, அந்த கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமான இத்தனை மேகங்கள் தேவைப்படும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் என்னதென்று அந்த விசுவாசிக்கிற துவக்கிறதும் அவர் தான். அவங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய நாமம் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்ப விசுவாசத்தை பெறாம கர்த்தருடைய நாமம் என்னது என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது உடனே ஒரு சாதாரண ஒரு பெயர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒரு நபர். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கடந்த முறை பார்த்தோம். அவருடைய நாமம் என்னது என்று சொல்லும் பொழுது நோவா காலத்துக்கு, ஆபிரகாம் காலத்துக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர், அதுதான் அவருடைய நாமமாக இருந்தது. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஏனோசு பிறந்த பொழுது, சேத்து பெற்றெடுத்த ஏனோசு பிறந்த பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்ன அர்த்தம்? கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் தொழுகைக்கு பாத்திரர், அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதன் பின்பு ஆபிரகாம் கல்தையர் என்னும் தேசத்தில் இருக்கும் பொழுது அவன் யாருக்கு அடிமையாக இருக்கிறான் என்றால் பாபிலோனுக்கு
அடிமையாக இருக்கிறான். அங்கே கர்த்தர் அவனை வந்து தரிசனமாக சந்திக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் விசுவாசத்தை போடுவது. அந்த விசுவாசம் போடும் பொழுது என்னை அழைக்கிறவர், என்னை உண்டாக்கினவர் யார் என்பது அவனுக்கு வெளிப்படுது. அப்போ அந்த கிறிஸ்துவானவர் பங்கு பங்காக வெளிப்பட்டார். மோசே வரும் பொழுது தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மோசே வரும் பொழுது தேவன் என்னென்னலாம் அவருடைய ரகசியத்தை வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அவன் தான் ஆதியாகமத்திலிருந்து எழுத ஆரம்பித்தது. ஆதியாகமத்திலிருந்து எல்லா வசனங்களும் எழுதினது மோசே. அப்ப மோசேக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய பரிபூரணத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். முழுமையான பரிபூர்ண வார்த்தை, ஆண் சாயலும் பெண் சாயலும் சேர்ந்தது, ஒரே ஆவியை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் முழுமையாக பரிபூரணம் என்று சொல்லும் பொழுது அது ரெண்டு சாயலையும் கட்டு. ஹல்லேலூயா. அது என்னது? ஒண்ணுமே புரியல. ஆண் சாயல் பெண் சாயல் ஒன்றுமில்லை. தேவன் அவருடைய சிந்தையானது முழுமையாக வெளிப்படுத்துவது. அந்த வார்த்தையை வியாக்கியானம் கொடுக்கணும்னா அவர் முழுமையாக இறங்கி வர வேண்டும். அவர் முழுமையாக இறங்கி வரவில்லை என்றால் தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ மோசேவை சந்திக்கும் பொழுது தேவன் என்னவாக எந்த நாமத்துல வருகிறார்னா யெகோவா என்னும் நாமத்தை அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அது ஒரு கட்டம். அது ஒரு கட்டம். யெகோவா என்னும் நாமத்தை கொடுத்த உடனே அந்த நாமத்துல தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா எகிப்தை விட்டு பிரிந்து வெளியே வர முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களே. எகிப்தை விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? பிரிந்து வர முடியும். யெகோவா என்னும் நாமத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளவில்லைண்டா எகிப்தை விட்டு என்ன பண்ண முடியாது? வெளியே வர முடியாது. அதன் பின்பு அவங்களால சமுத்திரத்தை, அந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கடந்து போக முடியாது. வனாந்திரத்தை கடந்து போக முடியாது. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவும். அங்க இவ்வளவு தூரம் நீங்க பிரயாணம் பண்ணணும்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா என்னும் நாமம் தேவை. யெகோவா நாமத்தை விசுவாசிக்காதவன், அதாவது அதை சுதந்தரித்துக் கொள்ளாதவன், அதை உடுத்திக் கொள்ளாதவன் எவனுமே அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள உடுப்போம். எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உம்முடைய பெயரை மாத்திரம் எங்களுக்கு கொடு. அது என்னது? அந்த 7 ஸ்திரீகள் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் படிப்படியா போகணும்னு விரும்புறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த 7 ஸ்திரீகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே புருஷரை பிடிக்கிறாங்க. அந்த ஒரு புருஷரை பிடித்து உங்களுடைய பேரை மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணும்? எங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் போதும். அது இருந்தா எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? உடுத்திக் கொள்வோம். நாங்க என்ன பண்ணுவோம்? ஆகாரத்தை புசிப்போம். அப்ப யெகோவா என்னும் நாமத்தையே ஒருத்தவன் உடுத்திக் கொள்ளலன்னா, அதை பெற்றுக்கொள்ளலன்னா, அதை பெற்று சுதந்திரமாக அது எனக்கு வேணும் என்று வாஞ்சையோட பெற்றுக்கொள்ளலன்னா அவனால உடுக்கிறதுக்கும் இது கிடையாது, புசிக்கிறதும் கிடையாது. இன்னொரு விதத்துல சொல்ல உனக்கு எனக்கு பங்கே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ யெகோவா என்னும் நாமம் கொடுக்கப்படுது. யார் யாரெல்லாம் அந்த நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்தார்களோ அவங்க எல்லாருமே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தாங்க. அந்த யெகோவா என்னும் நாமத்தின் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள் பாதி வழியிலே பிரேதமாக விழுந்து செத்து போனாங்க. ஹல்லேலூயா. இதுதான் அங்க இரண்டாவது பங்கு. என்னதுன்னா அந்த யெகோவா என்னும் நாமத்தின் வழியாக கர்த்தர் அநேக வழிகளிலே என்ன பண்ண அந்த யெகோவாவுக்குள்ளாக மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். யெகோவா என்பது தேவன் தம்முடைய சொந்த குடும்பத்தோடு வாசமாய் இருக்கிறார் என்பது அர்த்தம். யெகோவா என்பது என்னதுன்னா தம்மில் தாமே ஜீவிக்கிற தேவனுக்கு இப்பொழுது ஒரு குடும்பம் வந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 400 வருஷமா காத்திருந்தது யாருக்குன்னா அவருக்கென்று ஒரு சந்ததி பிறக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போ தமக்கென்று ஒரு யாக்கோபில இருந்து ஒரு சந்ததி தமக்குன்னு ஒன்று வந்தது பின்பு இப்பொழுது அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். எதற்கு? தம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அந்த நாமத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த யெகோவா என்னும் நாமத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார். யெகோவா ஈரேவா இருக்கிறார், யெகோவா ஷம்மாவா இருக்கிறார், யெகோவா ரூபாவாக இருக்கிறார். எல்லாம் எதை காட்டுது? அவருக்குள்ளாக மறைந்திருக்கிற எல்லா தன்மைகளையும் வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு பரிகாரி, அவர்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர், அவர்தான் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும், வெற்றியை கொடுக்க முடியும். எல்லாமே அந்த ஒரு நாமத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அதோடைய முடிவுல வரும் பொழுதுதான் இதெல்லாம் யாருக்கு அந்த யெகோவா என்ற பெயரை கொடுத்தார்? பங்கு பங்காக வகை வகையாக ஒவ்வொரு மூலியமா வெளிப்படுத்தினவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு யெகோவா என்ற நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ முடிவுல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்?
வேற ஒரு அதிசயமான ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். விசேஷித்த ஒரு நாமத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றா தம்முடைய சொந்த குமாரனுக்கு கொடுக்கிறார். அதுதான் வெளிப்பாடு. அதுதான் எதுவாக இருக்குது? காணக்கூடாத தேவன் வெளிப்படுவது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவ்வளவு நாட்களாக கிறிஸ்துவான அதே கிறிஸ்து தான், யெகோவா என்ற நாமமானது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கிறிஸ்துவுக்கு அந்த தேவகுமாரன் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரு. அவருக்கு பிதாவானவர் என்ன பண்றாரு? அதே தம்முடைய பெயரை ஒரு டைட்டில் என்ன பண்றாரு? யெகோவா என்ற பெயரை அவருக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அந்த நாமத்தின் வழியாக தேவன் வெளிப்பட்டார். யாரும் அவரை தொட்டு பார்க்க முடியாது. மோசே என்ன பண்ண முடியாது? யெகோவா என்ற நாமத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண முடியாது? ஒரு தொடர மாதிரி தொட முடியாது. ஜீவ விருட்சமானது இன்னும் முத்திரிக்கப்பட்டு தான் இருந்தது. யெகோவா என்ற நாமம் வெளிப்பட்ட பொழுதும் ஜீவ விருட்சத்தை என்ன பண்ண முடியல? தொட முடியாது. அது ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நாமத்தின் வழியாக எதை கொடுத்தார் என்றால் நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் என்பது கத்தி நீட்டுவது போல, அதை செய் இதை செய்யாத என்பது போல. ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் ஒரு மனுஷனை மனம் திரும்ப செய்யவே செய்யாது. உங்களுடைய தவறுகளை, உங்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பாவி, நீ பாவியா இருக்கிற, உனக்கு ஏதோ ஒரு பரிகாரம் தேவைன்னு சொல்லி அதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? நியாய பிரமாணத்தை கொடுத்து அங்க அநேக விதமான பலிகளை, இந்த விதமா 5 விதமான பலிகளை என்ன பண்ணார் கர்த்தர் நியாய பிரமாணத்துல மறைச்சு வச்சார். ஹல்லேலூயா. அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் எதை அடையாளப்படுத்துது? வரப்போகிறவரை தான் அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. அப்போ அந்த யெகோவா என்ற நாமத்தினால தேவனை தொட முடியுமா? தொட முடியாது. அவர் இன்னும் ஒரு மறைபொருளாக தான் இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுகிறார்? தீர்க்கதரிசிகள் மூலியமாக அந்த கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை என்ன பண்ணுவான்? பெறுவான். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனம் தீர்க்கதரிசியை வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்கிட்டா அவங்க கர்த்தரை புறம்பாக்குகிறார்கள் என்று அர்த்தம். அந்த யெகோவா என்னும் தேவனை புறம்பாக்குகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ தேவன் கடைசியில எப்படி வருகிறார்? அவர் தம்முடைய சொந்த குமாரன் சொல்லும் பொழுது தேவன், அதே யெகோவா, ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிற அந்த தேவன் தாமே மாம்சத்துல வரார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுதான் இப்பொழுது இந்த தேவனை எல்லாரும் வந்து என்ன பண்ண முடியும்? தொட முடியும். இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல வந்து வரும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணலாம்? தொடலாம். அதுதான் யோவான் சொல்லும் பொழுது நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் தொட்டதும் ஆகிய அந்த ஜீவனை குறித்து தான் நாங்க என்ன பண்ணுகிறோம்? சாட்சி கொடுக்கிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் கொடுத்த சாட்சி வேற, அப்போஸ்தலர்கள் கொடுத்த சாட்சி வேற. அப்போஸ்தலர்கள் கொடுக்கிற சாட்சி நாங்கள் தொட்டதும் கேட்டதும் கண்டதுமாக ஜீவ வார்த்தையை குறித்து நாங்க சாட்சி. அப்ப பாருங்க, அவ்வளவு நாள் மறைபொருளாக இருந்த கர்த்தர் இப்பொழுது அவரே எல்லாரை போலவும் மாம்சமாக இப்ப எல்லாரும் தொடலாம். எந்த நாமத்துல? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துல வெளிப்படும் பொழுது தேவனை எல்லாரும் பார்க்கலாம், தேவனை எல்லாரும் தொடலாம். அவர்தான் அந்த ஜீவ விருட்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமமும் யெகோவா நாமத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த நாமத்தினால உங்களால தேவனை அணுக முடியாது. அந்த மலை கிட்ட கர்த்தர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு? இந்த மலை கிட்ட ஒரு ஜீவ ராசிகளும் எவனும் என்ன பண்ணக்கூடாது? அந்த சீனாய் மலையை தொடக்கூடாது. தொட்டா அவன் செத்து போயிருவாங்க. அப்ப யெகோவா என்ற நாமத்தினால எவனும் பயந்துதான் இருக்கணும். எல்லாரும் அவர் எப்படின்னா கத்தியை நீட்டிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துல வரும்பொழுது அவர் கத்தியை நீட்டல, அவர் கரத்தை நீட்டுறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கரத்தை நீட்டி இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் அவரை தொடலாம். அப்ப பாருங்க, யெகோவா என்னும் நாமத்துல மூலியமா கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். ஆனா அது முழுமையாக வெளிப்படல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை வரும்பொழுது எல்லாரும் போய் தொடலாம், பார்க்கலாம். அந்த தொற்ற எல்லாருக்குமே மரணத்திலிருந்து ஜீவன் கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? கடைசியா போன வாரம் முடிக்கும் போது புதிய நாமம் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல பெர்கமு என்ற சபைக்கு அவர் கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கு அவனுக்கு மறைவான மன்னாவையும் எழுதின புதிய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையோ அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேற ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை வேற யாருமே அதை பார்க்க முடியாது, அறிஞ்சு கொள்ள முடியாது. பெறுகிறவனே அன்றி யார் அப்ப பெற முடியும்? யார் அவனுக்கு கொடுக்க முடியும்? அவரே தான் வந்து என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறது அவர்தான். விசுவாசம் என்பது வெளிப்பாடு.
விசுவாசம் என்பது என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு கண். அது ஒரு கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாக இருக்கிறது. அது உங்க இருதயம் மாத்திரம் தான் அது பார்க்க முடியும். இந்த மாம்ச கண்ணு எப்படி இந்த காட்சிகளை உங்களால பார்த்து அது நடக்க முடியுதோ, விசுவாசம் இல்லை என்றால் ஜீவனை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க முடியாது. ஆவிதான் உண்மை, மாம்சமானது ஒரு மாயையான ஒரு காரியமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப புதிய நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஏதோ ஒரு நாமம் இருக்குதா? இதுதான் விசேஷித்த நாமம் சொல்லும் பொழுது என்ன ஒரு புதிய நாமம்? அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது இந்த நாமம் என்னைக்கும் இது நித்திய நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாமத்தை இல்லாம வேற ஒரு நாமம் இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு. அப்ப இந்த நாமம் இப்பொழுது என்ன புதிய நாமத்தை நமக்கு கொடுக்கிறேன்றது இந்த கடைசி காலத்துல அது என்ன புதிய நாமம்? அதே நாமம் தான் சபை காலத்துல முழுசுமா பிரயாணம் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. எப்படி யெகோவா என்னும் நாமத்தை பெற்றுக்கொண்டோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, ஜெப சிந்தையோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கூட்டத்தை பார்க்காதீங்க, நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்றதையும் பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம், அதுல மாத்திரம் உங்களுடைய சிந்தையை வைங்க. நம்ம செய்திக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை செய்வோம். நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனே, இந்த அருமையான கால வேளையிலால் தகப்பனே, தேவன் நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் என் தகப்பனே, இந்த ஆராதனையை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகி இருக்கிறீர். உம்மை தவிர வேற ஒரு தேவனும் இல்லை, ஒருவராகிலும் இல்லை. என் கர்த்தர், நீர் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறீர். அப்பா, நீர் ஒருவரே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த கர்த்தர், நீர் நல்லவராகி இருக்கிறீர். இந்த நேரத்திலும் என் தகப்பனே, நீரே இந்த ஆராதனையின் என் தகப்பனே துவக்கம் முடிவுமாய் இருப்பீராக, அல்பாவும் உமேகவுமாய் இருப்பீராக. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிற அடியனுடைய உதடை என் தகப்பனை விருத்த சேதப்படுத்துவீராக. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் என் தகப்பனை விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறோம், ஜெயத்தை எடுக்கிறோம். என் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் என் தகப்பனை நீர் தாமே செயல்படுவீராக. நீர் ஒருவரே பேசுகிறவராகவும் கேட்கிறவராகவும் ஆமென் என்று சொல்லுகிறவராகவும் இருப்பீராக. என் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனை இங்கே மாத்திரமல்ல, தூரத்திலிருந்து கேட்கிறவர்களுடைய இருதயத்திலும் நீர் பேசுவீராக. இது 30, 60, 100 கனி கொடுக்க கிருபை செய்யும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்க போன் எல்லாம் தயவு செய்து என்ன பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சைலண்ட் மோட்ல போட்டுக்கோங்க. ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் இங்க யாரும் வர வேண்டாம். ஹல்லேலூயா. உண்மையிலே ஒரு வாஞ்சியோட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆமென். உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதல், ஒரு உண்மையாகவே ஒரு கனி உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் இங்க வந்த ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 முறை நம்ம பேசின செய்தியின்படி யார் தேவன், முதலாவது அவருடைய அமைப்பு என்ன, அதன் பின்பு அவருடைய நாமம் என்ன என்றதை பார்த்தோம். அதன் தொடராக இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னா, உங்களுடைய பிரயாணம் மோட்சத்தை நோக்கி. ஹல்லேலூயா. அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு கடந்த வாரம் கொடுத்த செய்தியிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம்னு இருக்கிறேன். ஆமென். தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியிலே 2 காரியங்கள், 2 சாயல் இருக்குதுன்றது பார்த்தோம். ஒன்று ஆண் இருக்குது, பெண் சாயல் இருக்குது. தேவன் ஆனால் ஒன்றாக இருக்கிறார். ஆமென். இது சிலர் தவறாக திரும்ப சொல்லுகிறேன், ஏன்னா இது கேள்வியாகவே எழும்புது. ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது வேற எந்த ஒரு மிருகத்தையோ சொரூபத்தையோ எடுத்துக்கொள்ளல. அவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தம்மை போலவே கொண்டு வந்தார். நம்ம எல்லாம் அவருடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஆமென். அப்ப நம்ம உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்க என்ன இருக்குதோ அதுதான் அவரை பிரதிபலிக்குது. இங்க இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாமே யாரை பிரதிபலிக்குதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. ஆமென். அப்போ ஒரு ஸ்திரீ என்பது நாம பார்க்கும் பொழுது ஒரு எப்பவுமே தனித்தனியாக பார்த்துதான் நம்மளுடைய மாம்சத்துக்கு பழக்கம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு புருஷனும் ஒரு மனைவி எடுத்துக்கொண்டால் நீங்க அந்த அந்த புருஷனை மட்டும் பார்த்தோம்னா அது நிறைவு கிடையாது. அந்த புருஷனுடைய அவருடைய சேர்ந்த பாகத்தையும் பார்க்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன். ஸ்திரீ என்பவள் ஒரு தனி சிருஷ்டிப்பு என்பது இல்லை, அந்த மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆமென். அதனாலதான் 2 பேர் சேர்ந்துதான் ஒரு மனுஷன். ஆமென். இதை ஒத்துக்கொள்றீங்களா?
ஸ்திரீகள் விசேஷமா ஒத்துக்கொள்றீங்களா? இல்ல எங்களுக்கு தனி ஆண் ஒரு ஆளுகைக்குரிய காரியம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இருக்கா? தேவன் அப்படி வைக்கல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலமானது நான் எங்களுக்கு சரிக்கு சமமான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு. அடிமைத்தனத்துக்குள்ளவள் ஸ்திரீ அல்ல, அவள் ஒரு புருஷனால ஆளுகைக்குள்ளாக அவள் வருகிறாள். ஆமென். அது அன்புனாலே ஆளுகை செய்யப்படுவது. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரத்துல தெளிவா சொல்லுது. தேவன் தம்முடைய சபைக்கு எப்படி போஷித்து அன்பு வைத்து நடத்துவது போல புருஷர்களே நீங்களும் உங்கள் சொந்த மனைவியை என்ன பண்ணணும்னா அன்பு வைத்து அவங்களும் என்ன பண்ணணும், போஷித்து காக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஏனென்றால் 2 பேரும் ஒன்று, தனித்தனி அல்ல. எவனும் தன் சொந்த சரீரத்தை பகைத்தது அல்லனா நீங்க உடனே ஏன் உங்களுடைய சொந்த உடம்பை பார்க்கறது இல்ல, உங்களுடைய சொந்த மனைவியை பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்படியாக இருக்கிறார்னா ஒருவர் தான், அவருக்கு ஒரே ஆவிதான், அவருக்கு ஒரே சரீரம் தான் உண்டு, ஒரே தலை தான் உண்டு. ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்குள்ளாக பார்க்கும் பொழுது 2 பிரிவுகள் இருக்குது, ஒன்று ஆண் ஒன்று பெண் சாயல். அதன் பின்பு நம்ம தொடர்ந்து என்ன பார்த்தோம் என்றால் அவருடைய நாமம் என்னதென்று. உலக தோன்றினது முதற்கொண்டு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் முத்தரிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். உலகம் தோன்றின முதற்கொண்டு, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிடணும். உலகம் தோன்றினது முதல் அவர் அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஆமென். அப்ப உலக தோன்றின முதல் அவர் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார்னா முத்தரிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஒரு கட்டத்துல இன்னொரு காலம் வரும்பொழுது அந்த முத்திரையானது திறக்கப்படுது. அப்பொழுது கிறிஸ்துவானவர் வெளிப்படுகிறார். அவருடைய நாமம் என்னதென்று வெளிப்படுது. ஆமென். ஆதாம் என்றைக்கு பாவத்துக்குள்ளாக விழுந்தானோ கிறிஸ்துவானவர் அவனுக்கு முத்தரிக்கப்பட்டவரா மாறிட்டார். ஜீவ விருட்சத்தை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா தொட முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, ஜீவனை தொட முடியாது. இதுதான் நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறீங்க கடைசி வசனங்கள்ல. ஆமென். அப்ப அதே காரியத்தை கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா? அவருடைய நாமம் என்னதென்று தெரியாதபடி அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது ஒரு நபரை குறிக்குது, பெயர் என்று சொல்லும் பொழுது ஒரு நபரை குறிக்குது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஜோஷுவா இங்க இருக்கிறார் சகோதரர், அவர் பெயரை சொல்லும் போது நீங்க அந்த பெயரை பார்க்கறது இல்ல, அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த நபரை பார்க்கறீங்க. ஆமென். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது ஒரு பெயர் மாத்திரம் இல்ல, அது சும்மா ஒரு பெயருக்காக கர்த்தர் எதுவுமே வைக்கல, அது ஒரு நபரை காட்டுது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை காணாம நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் போன வாரம் சொல்லியிருந்தபடி பெண் என்பது ஆண் சாயலோட வியாக்கியானம், இன்டர்பிரட் பண்றது. இப்போ இந்த பைபிள் இருக்குது, இந்த வேத புஸ்தகத்துல எழுத்துக்களா பாக்குறீங்க, இதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறது, இதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை. ஆமென். இதை எழுதினவர் தான் வியாக்கியானமும் கொடுக்க முடியும். அப்ப என்னை குறித்து வியாக்கியானம் கொடுக்கணும்னா என் மனைவியை தான் நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா மூடி வைக்கிறார். எதை மூடி வைக்கிறார்னா தன்னுடைய சரீரத்தை முத்தரித்து வைக்கிறார், கிறிஸ்துவை முத்தரித்து வைக்கிறார், தம்முடைய சொந்த குமாரனை முத்தரித்து வைக்கிறார். அப்போ கிறிஸ்து அதுதான் விசேஷித்த பொருள், தேவனுடைய மகா ரகசியமே அந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தை அவர் தம்முடைய சொந்த குமாரனுக்கு கொடுக்கிறார், தன்னுடைய சரீரத்திற்கு கொடுக்கிறார், தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் இன்னும் இன்னைக்குள்ள செய்திக்கு இன்னும் போல, நான் அதுக்கு அடிப்படையா சில காரியங்களை சொல்லிட்டு நான் கடந்து போறேன். 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாராவது சீக்கிரமா வாசிங்க. மைக் இல்லீங்களா? ஒவ்வொரு முத்தாய் இருந்தது, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்ப பார்க்கும் பொழுது பரலோகத்துல வேற எதுவுமே ஆலயம் இல்ல, ஒரு கட்டடமானது இல்ல, வேற எந்த நபரும் இல்ல, கர்த்தராகிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆலயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும் பொழுது அங்க வேற யாருமே இல்ல ஆலயம். நமக்கு ஆலயம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆலயமானது ஒரு கட்டத்துல கர்த்தர் என்ன பண்ணி வைக்கிறார்னு முத்திரித்து வைத்திருக்கிறார். ஆகையினாலதான் அவர் தான் நமக்கு இளைப்பாறுதல். அவருக்குள்ளாக செல்வதுதான் எப்படியாக இருக்கிறது என்றால் நமக்கு இளைப்பாறுதல். கொஞ்சம் நல்லா இங்க கவனிங்க. ஆமென். அப்போ தேவன் ஆதாம் விழுந்ததுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னை முத்தரித்துக் கொள்கிறார். அவருடைய நாமம் என்னது என்று அவர் ஜீவ விருட்சத்தை தொடாதபடிக்கு முத்தரித்துக் கொள்கிறார்.
அதன் பின்பு வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி கொடுக்கிறாருன்னா, விசுவாசம் என்று கூடிய ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறாருன்னா கர்த்தர் அவனுடைய இருதயத்துல டிராப் பண்றார், இருதயத்துல போடுகிறார். ஆமென். விசுவாசத்தினால வராத எல்லாமே எதுவாக இருக்குமானால் பாவமாக இருக்கும். அப்ப விசுவாசம் என்பதுதான் அடிப்படையான ஒரு காரியம். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் அந்த படத்தை பிரதர் போட்டுருவாரு. அது ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்குது, அது இருந்தா கொஞ்சம் உபயோகமா இருக்கும் உங்களுக்கும். அப்ப விசுவாசம் என்பதுதான் ஒரு அடிப்படையான காரியம். விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் தேவனை என்னார் என்று கூட நீங்களால தொட்டு அறிய கூட முடியாது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேர கடக்கிற எவனும் அவர் உண்டென்றும் அவர் அணுகிற எல்லாருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கு? பலன் அளிக்கிறவராக இருக்கு. அப்ப அந்த விசுவாசம் என்பது எப்படி வர்றது? அப்போ பாருங்க, அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். அவர் தான் விசுவாசம். அவர் இல்லாம உங்களால யாருமே அவர் தேவன் யார், அவருடைய நாமம் என்னது என்பதெல்லாம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்ப யார் என்ன செய்யறது? அந்த கிறிஸ்து தான் விசுவாசமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து தான் சரீரத்தோட பாதம். அவரே சபைக்கு என்ன மூளைக்கல்லாகவும் இருக்கிறார். அவரே சபைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறார்? தலைக்கல்லாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இந்த சைடுல அப்படியே செய்தியை நல்லா நோக்கிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. இப்ப கீழே பாத்தீங்கன்னா அடிப்படையை பாத்தீங்கன்னா அது எதுவாக இருக்குது? விசுவாசம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சரீரம் என்பது. தலைக்கல் என்பது அன்பை காட்டுகிறது, மூளைக்கல் என்பது விசுவாசத்தை காட்டுகிறது. இதுதான் ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய வளர்ச்சி. இதுதான் ஒரு மனுஷன். அதுதான் எதுவாக இருக்கிறது? ஒரு பிரமிடை போல ஒரு மலையாக இருக்குது. இந்த படத்தை எல்லாம் ஒரு மனசுல வச்சுக்கோங்க. பாத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய வளர்ச்சி அந்த கனிகளை தான். அது சரீரத்தை பாத்தீங்கன்னா விசுவாசம், தைரியம், இச்சையடக்கம், ஞானம், தேவபக்தி, பொறுமை, சகோதர சிநேகம், இதுதான் ஒரு சரீரமாக இருக்கிறது. மேலானது எதுவாக இருக்கிறது? தலைப்பகுதி என்று சொல்லும் பொழுது அது அன்பை காட்டுகிறது. அன்புதான் எல்லாத்துக்கும் மேலானது. ஹல்லேலூயா. அப்போ போதும் பிரதர். அப்போ பாத்தீங்கன்னா அடிப்படையா தேவைப்படுவதே விசுவாசம். கிறிஸ்து தான் யார், அவருடைய நாமம் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் தான் வர. அதுதான் விசுவாசத்தோடைய, அவர் தான் விசுவாசத்துக்கு துவக்கமும் முடியும். வேற யாருமே அவர் நான் தான் அவருடைய நாமம் என்னது என்று ஒரு மனுஷனோ உங்களுக்கு யாருமே வெளிப்படுத்தவே முடியாது. அப்போ ஆபேல் எதனால அவன் பலி செலுத்துகிறார் என்ற கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை, அது பலியானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா காயினை கொண்டு வந்ததை பார்க்கிலும் மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு மேன்மையாக, அது நீதியாக அவர் காணுகிறார். எப்படி? விசுவாசத்தினாலே அவன் அந்த பலியை கொண்டு வந்தான் போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவானவர் தான் ஒவ்வொருவர் மூலியமாக, ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலியமாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:1 வாசிங்க. எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில், அதாவது ஆதாம துவக்கி ஆபேல் இருந்து எல்லாருமே எந்த காலகட்டத்தில் வராங்கன்னா பூர்வ காலங்களில். வாசிங்க. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். என்ன திருவலம் பற்றுகிறார்? தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் யார் என்பதை பூர்வ நாட்கள்ல அப்ப கிறிஸ்துவ காணலன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஆபேல பார்க்கும்போது கிறிஸ்துவ பார்க்கிறோம், ஆதாம பார்க்கும்போது கிறிஸ்துவ பார்க்கிறோம், சேத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ பார்க்கிறோம், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்படியே வரிசையா எல்லா பரிசுத்தவான்களை வந்தாலும் யாரை பார்க்கிறோம் என்றால் வரப்போகிறவரை பார்க்கிறோம். வரப்போகிற தேவனுடைய குமாரனை அதிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டாரா? வெளிப்பட்டார். வேற வேற ஒரு நாமத்துல யோசேப்பு என்ற பெயருக்குள்ளாக கிறிஸ்துவானவர் இருக்கிறார். ஆபேல் என்ற பெயர் வழியாக கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். அப்போ என்னதான் முத்திரிக்கப்பட்டார்? ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சரீரத்தை, தம்முடைய சொந்த குமாரனை என்னார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமான அத்தனை உதாரணங்கள் நமக்கு தேவைப்படும். ஹல்லேலூயா. அவருடைய ஆழத்தை அறியணும்னா அத்தனை மேகம், அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இவ்வளவு திரளான மேகங்களை போல நமக்கு சாட்சிகள் இருக்கு. எதுக்கு? இந்த வரப்போகிற தேவனை, கிறிஸ்துவை, அந்த கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமான இத்தனை மேகங்கள் தேவைப்படும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் என்னதென்று அந்த விசுவாசிக்கிற துவக்கிறதும் அவர் தான். அவங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய நாமம் என்பதை வெளிப்படுத்துகிறார்.
அப்ப விசுவாசத்தை பெறாம கர்த்தருடைய நாமம் என்னது என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது உடனே ஒரு சாதாரண ஒரு பெயர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒரு நபர். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கடந்த முறை பார்த்தோம். அவருடைய நாமம் என்னது என்று சொல்லும் பொழுது நோவா காலத்துக்கு, ஆபிரகாம் காலத்துக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர், அதுதான் அவருடைய நாமமாக இருந்தது. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஏனோசு பிறந்த பொழுது, சேத்து பெற்றெடுத்த ஏனோசு பிறந்த பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்ன அர்த்தம்? கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் தொழுகைக்கு பாத்திரர், அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதன் பின்பு ஆபிரகாம் கல்தையர் என்னும் தேசத்தில் இருக்கும் பொழுது அவன் யாருக்கு அடிமையாக இருக்கிறான் என்றால் பாபிலோனுக்கு அடிமையாக இருக்கிறான். அங்கே கர்த்தர் அவனை தரிசனமாக சந்திக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் விசுவாசத்தை போடுவது. அந்த விசுவாசம் போடும் பொழுது என்னை அழைக்கிறவர், என்னை உண்டாக்கினவர் யார் என்பது அவனுக்கு வெளிப்படுது. அப்போ அந்த கிறிஸ்துவானவர் பங்கு பங்காக வெளிப்பட்டார். மோசே வரும் பொழுது தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மோசே வரும் பொழுது தேவன் என்னென்னலாம் அவருடைய ரகசியத்தை வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அவன் தான் ஆதியாகமத்திலிருந்து எழுத ஆரம்பித்தது. ஆதியாகமத்திலிருந்து எல்லா வசனங்களும் எழுதினது மோசே. அப்ப மோசேக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய பரிபூரணத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். முழுமையான பரிபூர்ண வார்த்தை, ஆண் சாயலும் பெண் சாயலும் சேர்ந்தது, ஒரே ஆவியை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் முழுமையாக பரிபூரணம் என்று சொல்லும் பொழுது அது ரெண்டு சாயலையும் கட்டு. ஹல்லேலூயா. அது என்னது? ஒண்ணுமே புரியல. ஆண் சாயல் பெண் சாயல் ஒன்றுமில்லை. தேவன் அவருடைய சிந்தையானது முழுமையாக வெளிப்படுத்துவது. அந்த வார்த்தையை வியாக்கியானம் கொடுக்கணும்னா அவர் முழுமையாக இறங்கி வர வேண்டும். அவர் முழுமையாக இறங்கி வரவில்லை என்றால் தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ மோசேவை சந்திக்கும் பொழுது தேவன் என்னவாக, எந்த நாமத்தில் வருகிறார்னா யெகோவா என்னும் நாமத்தை அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அது ஒரு கட்டம், அது ஒரு கட்டம். யெகோவா என்னும் நாமத்தை கொடுத்த உடனே அந்த நாமத்துல தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா எகிப்தை விட்டு பிரிந்து வெளியே வர முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களே. எகிப்தை விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? பிரிந்து வர முடியும். யெகோவா என்னும் நாமத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளவில்லைண்டா எகிப்தை விட்டு என்ன பண்ண முடியாது? வெளியே வர முடியாது. அதன் பின்பு அவங்களால சமுத்திரத்தை, அந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கடந்து போக முடியாது. வனாந்திரத்தை கடந்து போக முடியாது. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவும். அங்க இவ்வளவு தூரம் நீங்க பிரயாணம் பண்ணணும்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா என்னும் நாமம் தேவை. யெகோவா நாமத்தை விசுவாசிக்காதவன், அதாவது அதை சுதந்தரித்துக் கொள்ளாதவன், அதை உடுத்திக் கொள்ளாதவன் எவனுமே அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, 7 ஸ்திரீகள் ஒரே புருஷரை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து, எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உம்முடைய பெயரை மாத்திரம் எங்களுக்கு கொடு. அது என்னது? அந்த 7 ஸ்திரீகள், அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் படிப்படியா போகணும்னு விரும்புறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த 7 ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே புருஷரை பிடிக்கிறாங்க. அந்த ஒரு புருஷரை பிடித்து உங்களுடைய பேரை மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணும்? எங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் போதும். அது இருந்தா எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? உடுத்திக் கொள்வோம். நாங்க என்ன பண்ணுவோம்? ஆகாரத்தை புசிப்போம். அப்ப யெகோவா என்னும் நாமத்தையே ஒருத்தவன் உடுத்திக் கொள்ளலன்னா, அதை பெற்றுக்கொள்ளலன்னா, அதை பெற்று சுதந்திரமாக அது எனக்கு வேணும் என்று வாஞ்சையோட பெற்றுக்கொள்ளலன்னா அவனால உடுக்கிறதுக்கும் இது கிடையாது, புசிக்கிறதும் கிடையாது. இன்னொரு விதத்துல சொல்ல உனக்கு எனக்கு பங்கே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ யெகோவா என்னும் நாமம் கொடுக்கப்படுது. யார் யாரெல்லாம் அந்த நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்தார்களோ அவங்க எல்லாருமே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தாங்க. அந்த யெகோவா என்னும் நாமத்தின் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள் பாதி வழியிலே பிரேதமாக விழுந்து செத்து போனாங்க. ஹல்லேலூயா. இதுதான் அங்க இரண்டாவது பங்கு. என்னதுன்னா அந்த யெகோவா என்னும் நாமத்தின் வழியாக கர்த்தர் அநேக வழிகளிலே என்ன பண்ண, அந்த யெகோவாவுக்குள்ளாக மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். யெகோவா என்பது தேவன் தம்முடைய சொந்த குடும்பத்தோடு வாசமாய் இருக்கிறார் என்பது அர்த்தம். யெகோவா என்பது என்னதுன்னா தம்மில் தாமே ஜீவிக்கிற தேவனுக்கு இப்பொழுது ஒரு குடும்பம் வந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 400 வருஷமா காத்திருந்தது யாருக்குன்னா அவருக்கென்று ஒரு சந்ததி பிறக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா.
அப்போ தமக்கென்று ஒரு யாக்கோபில இருந்து ஒரு சந்ததி தமக்குன்னு ஒன்று வந்தது பின்பு இப்பொழுது அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். எதற்கு? தம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அந்த நாமத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த யெகோவா என்ற நாமத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார். யெகோவா ஈரேவா இருக்கிறார், யெகோவா ஷம்மாவா இருக்கிறார், யெகோவா ரூபாவாக இருக்கிறார். எல்லாம் எதை காட்டுது? அவருக்குள்ளாக மறைந்திருக்கிற எல்லா தன்மைகளையும் வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு பரிகாரி, அவர்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர், அவர்தான் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும், வெற்றியை கொடுக்க முடியும். எல்லாமே அந்த ஒரு நாமத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அதோடைய முடிவுல வரும் பொழுதுதான் இதெல்லாம் யாருக்கு அந்த யெகோவா என்ற பெயரை கொடுத்தார்? பங்கு பங்காக வகை வகையாக ஒவ்வொரு மூலியமா வெளிப்படுத்தினவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு யெகோவா என்ற நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ முடிவுல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வேற ஒரு அதிசயமான ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். விசேஷித்த ஒரு நாமத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றா தம்முடைய சொந்த குமாரனுக்கு கொடுக்கிறார். அதுதான் வெளிப்பாடு. அதுதான் எதுவாக இருக்குது? காணக்கூடாத தேவன் வெளிப்படுவது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவ்வளவு நாட்களாக கிறிஸ்துவான அதே கிறிஸ்து தான், யெகோவா என்ற நாமமானது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கிறிஸ்துவுக்கு அந்த தேவகுமாரன் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரு. அவருக்கு பிதாவானவர் என்ன பண்றாரு? அதே தம்முடைய பெயரை ஒரு டைட்டில் என்ன பண்றாரு? யெகோவா என்ற பெயரை அவருக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அந்த நாமத்தின் வழியாக தேவன் வெளிப்பட்டார். யாரும் அவரை தொட்டு பார்க்க முடியாது. மோசே என்ன பண்ண முடியாது? யெகோவா என்ற நாமத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண முடியாது? ஒரு தொடர மாதிரி தொட முடியாது. ஜீவ விருட்சமானது இன்னும் முத்திரிக்கப்பட்டு தான் இருந்தது. யெகோவா என்ற நாமம் வெளிப்பட்ட பொழுதும் ஜீவ விருட்சத்தை என்ன பண்ண முடியல? தொட முடியாது. அது ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நாமத்தின் வழியாக எதை கொடுத்தார் என்றால் நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் என்பது கத்தி நீட்டுவது போல, அதை செய் இதை செய்யாத என்பது போல. ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் ஒரு மனுஷனை மனம் திரும்ப செய்யவே செய்யாது. உங்களுடைய தவறுகளை, உங்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பாவி, நீ பாவியா இருக்கிற, உனக்கு ஏதோ ஒரு பரிகாரம் தேவைன்னு சொல்லி அதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? நியாய பிரமாணத்தை கொடுத்து அங்க அநேக விதமான பலிகளை, இந்த விதமா 5 விதமான பலிகளை என்ன பண்ணார் கர்த்தர் நியாய பிரமாணத்துல மறைச்சு வச்சார். ஹல்லேலூயா. அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் எதை அடையாளப்படுத்துது? வரப்போகிறவரை தான் அடையாளப்படுத்துது. ஹல்லேலூயா. அப்போ அந்த யெகோவா என்ற நாமத்தினால தேவனை தொட முடியுமா? தொட முடியாது. அவர் இன்னும் ஒரு மறைபொருளாக தான் இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுகிறார்? தீர்க்கதரிசிகள் மூலியமாக அந்த கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை என்ன பண்ணுவான்? பெறுவான். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனம் தீர்க்கதரிசியை வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்கிட்டா அவங்க கர்த்தரை புறம்பாக்குகிறார்கள் என்று அர்த்தம். அந்த யெகோவா என்னும் தேவனை புறம்பாக்குகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ தேவன் கடைசியில எப்படி வருகிறார்? அவர் தம்முடைய சொந்த குமாரன் சொல்லும் பொழுது தேவன், அதே யெகோவா ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிற அந்த தேவன் தாமே மாம்சத்துல வரார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுதான் இப்பொழுது இந்த தேவனை எல்லாரும் வந்து என்ன பண்ண முடியும்? தொட முடியும். இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல வந்து வரும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணலாம்? தொடலாம். அதுதான் யோவான் சொல்லும் பொழுது நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் தொட்டதும் ஆகிய அந்த ஜீவனை குறித்து தான் நாங்க என்ன பண்ணுகிறோம்? சாட்சி கொடுக்கிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் கொடுத்த சாட்சி வேற, அப்போஸ்தலர்கள் கொடுத்த சாட்சி வேற. அப்போஸ்தலர்கள் கொடுக்கிற சாட்சி நாங்கள் தொட்டதும் கேட்டதும் கண்டதுமாக ஜீவ வார்த்தையை குறித்து நாங்க சாட்சி. பாருங்க, அவ்வளவு நாள் மறைபொருளாக இருந்த கர்த்தர் இப்பொழுது அவரே எல்லாரை போலவும் மாம்சமாக இப்ப எல்லாரும் தொடலாம். எந்த நாமத்துல? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துல வெளிப்படும் பொழுது தேவனை எல்லாரும் பார்க்கலாம், தேவனை எல்லாரும் தொடலாம். அவர்தான் அந்த ஜீவ விருட்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமமும் யெகோவா நாமத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த நாமத்தினால உங்களால தேவனை அணுக முடியாது. அந்த மலை கிட்ட கர்த்தர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு? இந்த மலை கிட்ட ஒரு ஜீவ ராசிகளும் எவனும் என்ன பண்ணக்கூடாது? அந்த சீனாய் மலையை தொடக்கூடாது. தொட்டா அவன் செத்து போயிருவாங்க. அப்ப யெகோவா என்ற நாமத்தினால எவனும் பயந்துதான் இருக்கணும். எல்லாரும் அவர் எப்படின்னா கத்தியை நீட்டிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துல வரும்பொழுது அவர் கத்தியை நீட்டல, அவர் கரத்தை நீட்டுறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கரத்தை நீட்டி இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் அவரை தொடலாம். அப்ப பாருங்க, யெகோவா என்னும் நாமத்துல மூலியமா கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். ஆனா அது முழுமையாக வெளிப்படல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை வரும்பொழுது எல்லாரும் போய் தொடலாம், பார்க்கலாம். அந்த தொற்ற எல்லாருக்குமே மரணத்திலிருந்து ஜீவன் கிடைக்கும்.
இப்ப நமக்கு என்ன கிடைக்குது? கடைசியா போன வாரம் முடிக்கும் போது புதிய நாமம் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல பெர்கமு என்ற சபைக்கு அவர் கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கு அவனுக்கு மறைவான மன்னாவையும் எழுதின புதிய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையோ அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேற ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை வேற யாருமே அதை பார்க்க முடியாது, அறிஞ்சு கொள்ள முடியாது. பெறுகிறவனே அன்றி யார் அப்ப பெற முடியும்? யார் அவனுக்கு கொடுக்க முடியும்? அவரே தான் வந்து என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறது அவர்தான். விசுவாசம் என்பது வெளிப்பாடு. விசுவாசம் என்பது என்னவாக இருக்கிறது? ஒரு கண். அது ஒரு கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாக இருக்கிறது. அது உங்க இருதயம் மாத்திரம் தான் அது பார்க்க முடியும். இந்த மாம்ச கண்ணு எப்படி இந்த காட்சிகளை உங்களால பார்த்து அது நடக்க முடியுதோ, விசுவாசம் இல்லை என்றால் ஜீவனை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க முடியாது. ஆவிதான் உண்மை, மாம்சமானது ஒரு மாயையான ஒரு காரியமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப புதிய நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஏதோ ஒரு நாமம் இருக்குதா? இதுதான் விசேஷித்த நாமம் சொல்லும் பொழுது என்ன ஒரு புதிய நாமம்? அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது இந்த நாமம் என்னைக்கும் இது நித்திய நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாமத்தை இல்லாம வேற ஒரு நாமம் இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு. அப்ப இந்த நாமம் இப்பொழுது என்ன புதிய நாமத்தை நமக்கு கொடுக்கிறேன்றது இந்த கடைசி காலத்துல அது என்ன புதிய நாமம்? அதே நாமம் தான் சபை காலத்துல முழுசுமா பிரயாணம் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. எப்படி யெகோவா என்னும் நாமத்தை பெற்றுக்கொண்டோம், அந்த யெகோவாவுடைய நாமத்தோடைய விசேஷமானது எதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது பழைய ஏற்பாடு. அங்க ஒரு துவக்கம், அங்க ஒரு முடிவு. இப்ப சபை காலத்துக்கு யார துவக்கமும் முடிவா இருக்கிறாருன்னா அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். இப்ப பாருங்க, சபை காலத்துக்கு அவர் தான் துவக்கம். அல்பா சபை காலம் என்று சொல்லும் பொழுது முதல் சபைக்கு துவங்குவதற்கு முன்னாடி, அதாவது அப்போஸ்தலர்கள் இருந்த காலம். அப்போ அவங்க என்ன இருதயத்துல பெற்றுக்கொண்டாங்க? அவங்க இருதயத்துல பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? அப்ப இதெல்லாம் வந்துட்டு மறைபொருளாக புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்ன பண்ணல, அப்படியே பார்க்கும்படியாக நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான விதத்துல கர்த்தர் வசனத்தை எழுதியே வைக்கல. எல்லாத்தையுமே முத்தரித்து தான் என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதி இருக்கிறார். அப்ப திரும்பவும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? அவருடைய நாமத்தை என்னதென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நாமம் என்று சொல்லும்போது ஒரு நபர். ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அறிந்தாங்க. இன்னைக்கு நாம பேசுகிற இந்த வெளிப்பாடு அவங்க அன்னைக்கு பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அதன் பின்பு சபையானது விழுந்து போகுது. எப்படி ஏவாள் விழுந்து போனாலும் அதே போல என்ன பண்ணுது என்றால் விழுந்து போகுது. ஆபேல் மரித்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த முதல் சபை காலத்துல, முதல் ஆல்பா காலத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அது என்ன பண்ணுது? ரோமன் கத்தோலிக்கால அந்த குழந்தையானது கொல்லப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. தியத்தீரா சபை காலத்துல வரும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணப்பட்டது? வெட்டப்பட்டுச்சு. அப்ப காயின் தான் இவ்வளவு நாள் அதுக்கப்புறம் இருந்தது. ஆனா கடைசி காலத்துல கர்த்தர் என்ன பண்றார்? சேத்தை எழுப்பி கொண்டு வர. ஹல்லேலூயா. இதுதான் பைபிள்ல இருக்கிற பேட்டர்ன். அந்த படத்தை எடுத்துங்க, ஏன்னா எல்லாரும் வேற விதமான ஒரு கொஞ்சம் பார்க்க முடியல. அடுத்து இப்ப தேவன் எல்லாத்துக்கும் ஒரு தூக்கமும் வச்சிருக்கிறார், ஒரு முடிவு காலத்துக்கு ஒண்ணு வச்சிருக்கிறார். துவக்கத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார், முடிவு காலத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் அந்த 7 சபை காலங்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ல இருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 7 சபை காலங்கள் தான். ஹல்லேலூயா. இந்த சபை காலத்துக்கு முன்னாடி, எபேசு சபை காலத்துக்கு முன்னாடி அல்பா சபை காலம் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஒமேகா சபை காலம் என்பது இந்த லவோதிக்கிய சபை காலத்துக்கு அடுத்தாப்புல இருப்பதுதான் எதுவாக இருக்கிறது என்றால் ஒமேகா சபை காலம். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் தனியா பார்ப்போம். இப்ப இதெல்லாம் இதுல என்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே வேற இதுல போயிடாதீங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சபை காலத்துல தான் என்னவாகிட்டு இருந்தா, இங்க ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துச்சு சபை. எப்படி ஆபேலும் காயினும் ஒன்றா சேர்ந்து அவங்க எப்படி பிறந்தாங்கன்னா ட்வின்னா பிறந்தாங்க. ட்வின்ஸ் என்ன தெரியும் இல்லையா? இரட்டை பிள்ளை. அப்படியாக பிறந்தது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த குழந்தைய கொன்று போட்டது. ஹல்லேலூயா. ஆபேலை காயின் என்ன பண்ணான்? கொன்று போட்டான். அது எதை அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. என்ன செய்தது? அதுதான் காளை என்றதுதான் அந்த ஜீவன். 4 ஜீவன்கள் தான் அந்த 7 சபை காலத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுது என்றால் பிரயாணம் பண்ணுது. இதெல்லாம் நம்ம விளக்கமா இருக்கு. இது என் சப்ஜெக்ட் கிடையாது இன்னைக்கு, அதனால நான் உங்களை குழப்ப விரும்பல. இப்போ அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? மத்தியில என்ன பண்ணுது? அந்த குழந்தைய வெட்டப்பட்டுச்சு. முடிவுல என்ன பண்ணப்படுது? கர்த்தர் திரும்பவும் சேத்தை
காட்சியிலே கொண்டு வருகிறார். ஒமேகா சபை காலத்துக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால் சேத்தை எழுப்பி விடுகிறார். போதுங்க, சேத்து என்ன பண்ணுகிறான்? ஏனோசை என்ன சொல்லுங்க, வசனத்தை வாசிச்சோமா இல்லையா? சேத்து யாரை பெற்றெடுக்கிறான்? ஏனோசை பெற்றெடுக்கிறான். ஏனோசை பெற்றெடுக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இதுதான் காலகாலமா கர்த்தர் வச்சிருக்கிற பேட்டர்ன், அதாவது வடிவமைப்பு இதுதான். ஹல்லேலூயா. அப்ப ஒரு காலத்துல கர்த்தர் அவருடைய நாமம் என்னது என்பது வெளிப்படுது. நடுவுல வந்து ஒருத்தன் வெட்டுறான். அதன் பின்பு கர்த்தர் திரும்பவும் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய நாமத்தை விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்படப்படும் பொழுது அந்த நாமத்தோட தான் வெளியே வந்தாங்க. ஆனால் திரும்ப என்ன பண்ணுதாங்க? அந்த நாமத்தோட வேல்யூ, மதிப்பு என்னது என்று அறிந்து கொள்ளாதனாலதான் கர்த்தர் பாபிலோனுக்கு அனுப்பிவிட்டார். அப்பொழுது என்ன ஆகப்படுது? பிள்ளைகள், அந்த பிள்ளையானது வெட்டப்படுது. அதன் பின்பு பாபிலோனுக்கு 70 வருஷம் அடிமையா இருந்த பின்பு அங்கிருந்து வெளியே வரும் பொழுது செருபாபேல், எஸ்ரா, நெகேமியானால திரும்பவும் 2வது ஆலயம் கட்டப்படுது. திரும்பவும் அந்த நாமமானது கர்த்தர் விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா. போர் அடிக்குதா? ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்ப கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பது வெளிப்பட்டுச்சு. முதல் சபை காலத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். யாருக்கு? உங்களுக்கு இல்ல, புறஜாதிக்கு இல்ல, யூதர்களுக்கு தம்முடைய நாமத்தை, தேவனுடைய சொந்த நாமம் என்பது என்னது என்பதை அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனா அந்த கூட்டத்தார்ல நீங்களும் சேர்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் அவங்களுக்கு மாத்திரமல்ல, வரப்போகிற சந்ததிக்கும் சேர்த்துதான் ரத்தத்தை கொடுத்தார். ஆனா அந்த ரத்தத்தோட மதிப்பு என்னதுன்னு நமக்கு தெரியாது. அந்த ரத்தத்தோட வேல்யூ என்னது நமக்கு, புறஜாதிக்கு தெரியாது. அது தெரியாதோட விளைவுதான் பாபிலோனுடைய உபதேசத்துக்கு, ரோமன் கத்தோலிக்கோட திருத்துவ உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த பொய் கீழாக மாட்டிக்கொண்டு சிறையாக்கப்பட்டு அதுல தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் திரும்பவும் என்ன பண்ணுகிறார் என்றால் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் அவர் காலங்காலமாக வச்சிருக்கிற காரியம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு புதிய நாமம் என்று சொல்லும் பொழுது என்ன? அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இப்பொழுது அவருடைய நாமம் என்னதென்ற காரியத்தை, ரகசியத்தை அவரே தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த பரிபூர்ண வார்த்தையை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா இறங்கி வந்து நமக்கு வெளிப்படுத்துது. இல்லைன்னா நமக்கு இந்த இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு புரியாது. எப்படி பாவம் உள்ள வந்தது, பாவம் எந்த விதத்துல வந்தது, நம்ம யாரு, தேவன் யாரு, அவருடைய நாமத்தில் உள்ள இருக்கிற ஆழங்கள்ல என்ன, இன்னைக்கு இப்போ இந்த பாக்குற இந்த பார்த்த படங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆமென். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு எந்த விதத்துல இறங்கி வந்திருக்கிறார் பின்வர செய்தியில பார்ப்போம். இப்பொழுது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தியை கடந்து போவோம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு என்னதை பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் யார்? இது வரைக்கும் தேவன் யாருன்னு பாத்தீங்க. இப்பொழுது யாரை பார்க்க போறோம்டா? நீங்க யார்? நீங்கள் யாரு? உங்களுடைய அமைப்பு என்ன? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எந்த தலைப்புக்கு கீழேனா, ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்ற அந்த டைட்டிலுக்கு கீழே, அந்த தலைப்புக்கு கீழே நீங்கள் யாரு, உங்களுடைய அமைப்பு என்ன? ஹல்லேலூயா. தேவன் யார்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்கா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு வந்து அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப போயிட்டு நீங்க தான் என்ன பண்ணணும்? பேப்பர் கார்டை போட்டு கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. புதிய நாமம் என்பது சகோதரர் எழுப்பிட்டாரு. புதிய நாமம் என்பது அதுதான் நீங்க இப்போ கேட்கிற செய்தி. ஹல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு வெளிப்படுவது, தனிப்பட்ட விதத்துல வெளிப்படுவது, அந்த நாமத்தை நீங்கள் மெய்யாகவே அதோட மதிப்பு என்னதென்று அறிந்து அதை சுதந்திரித்துக் கொள்வது, அதுதான் புதிய நாமம். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். வேற ஒரு நாமம் இனி கிடையாது. அது நித்திய நாமமாக இருக்குது. அந்த நாமத்துக்கு கீழே தான் நம்ம உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே நம்ம தொழுது கொண்ட நாமம். அந்த நாமத்தை தான் இன்னைக்கு நாம ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை எங்கு தொழுது கொள்கிற காலம் வரும் சொல்லும் பொழுது அவருடைய நாமம் இன்னதென்று அறிந்து தொழுது கொள்ளுவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஞான ஸ்நானம். அதுக்கு கீழே அந்த தலைப்பு தான் நீங்கள் யார், உங்களுடைய அமைப்பு என்ன. ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ஞான ஸ்நானம் என்பது எல்லாரும் தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிடுறது, அவ்வளவுதானே? ஹல்லேலூயா. அப்படிதான் ஞானஸ்நானம் என்பது. இன்னைக்கு ஒரே தேவன் என்று விசுவாசிக்க கூடியவங்களும் நாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில ஞானஸ்நானம் எடுத்துக்க எல்லாரும் என்ன பண்றாங்க? வாய மொத வேலையை என்ன பண்றாங்க?
தண்ணியில மூழ்கி இனி நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, கர்த்தர் உன்னை ஆவியினாலே முத்தரிச்சிட்டார், இனி என்ன பண்ணுவ, பரலோகத்துக்கு, ஒரு குருட்டு நம்பிக்கை. ஆமென். ஞான ஸ்நானம் என்பது மூழ்குவது. ஞான ஸ்நானம் என்பது என்னது? ஒரு காரியத்திற்குள்ளாக மூழ்குவது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுது. அப்ப இதுல 3 காரியங்கள் இருக்கு. மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும். இது இன்னைக்கு எல்லாரும் ஏதோ நீச்சல் அடிச்சுட்டு வர மாதிரி உள்ள போயிட்டு தப்புக்கு என்ன பண்ணிடுறாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை நானும் பெற்றுக்கொண்டேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஆமென். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம என்னன்னு தெரியாதோட விளைவுதான் இது. எதுக்குடா இந்த ஞானம்? அது அங்க பக்கத்துல போற சபையில திருத்துவமா, அந்த திருத்துவக்கார ரொம்ப பொய்யான உபதேசமா, அதனால நான் இதுல மூழ்கிட்டேன் அப்படிவாங்க. அவ்வளவு சீப்பு கிடையாது. இந்த காய்கறி சந்தையில போயிட்டு இந்த அழுகி போன காய்கறி ஒரு நாள் கூட தேராது, அது என்ன பண்ணுவான், 1 ரூபாய்க்குன்னு சொல்லி விற்பான் பாத்தீங்களா? அந்த மாதிரி கர்த்தருடைய நாமம் என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமம் என்னது என்று அறியாம நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமென். அப்ப ஞானஸ்நானம் என்பது என்ன? ஞானஸ்நானம் என்பது ஒரு காரியத்திற்குள்ளாக மூழ்கி உங்களை எழுப்புவது. அப்போ ஞானஸ்நானம் என்பது ஒரு புதிதான ஏதோ புதிய ஏற்பாடுல தான் கர்த்தர் கொண்டு வந்தது போல உங்களுக்கு ஒரு காட்சி இருக்கு. ஆமென். அப்ப ஞானஸ்நானத்துல 3 காரியம் இருக்கு. அதுக்கு பேரே என்னது? ஞான. எதுல மூழ்கிறீங்க அப்படி என்றால் ஞானத்துக்குள்ளாக மூழ்கிறீங்க. அப்ப எது ஞானம், எது ஞானம்? அப்ப ஞானஸ்நானம், இந்த பேப்டிசம், இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு புதிதான காரியமா? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சா? யூதர்களுக்கு கிடையாதா? அது எப்பொழுதுதான் இருந்துச்சு? அப்ப இதெல்லாம் அறிந்து கொள்ளணும் தான் இந்த பிக்சர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கையில இந்த பிக்சர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எடுத்துங்க, ஆஃப் பண்ணிருங்க. இந்த கையில உங்களுக்கு இந்த படம் இருக்குதா? இல்லாதெல்லாம் வாங்கிக்கோங்க, அது சகோதரர் தான் வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த படத்தை பார்க்கும் பொழுது இதை எதை அடையாளப்படுத்துது? யார் இதை செய்ததுன்னா மோசே கட்டின கூடாரம். இது மோசே வனாந்திரத்துல எழுப்பின கர்த்தருடைய கூடாரமா இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம். இதுல பார்க்கும் பொழுது 3 காரியம் இருக்கு. வெளியில காணப்படக்கூடியது பிரகாரம். வெளியில காட்டக்கூடிய காரியம் என்னது? பிரகாரம். அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். அதற்கு உள்ளாக கடைசியில இருப்பது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல என்ன நடக்குது என்றால் அங்கேதான் ஆடுகளை பலி செலுத்துவாங்க. அதன் பின்பு தொட்டியானது இருக்கிறது, அதுல நீர், அந்த தண்ணீரானது அபிஷேகம் பண்ணப்பட்ட தண்ணீர். அது சாதாரண தண்ணீர் அல்ல, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தண்ணீராக இருக்குது. தெரியுதுங்களா? லேவர் இருக்கும் ஆங்கிலத்துல. இந்த இங்க இருக்குது தண்ணீர் தொட்டி. அப்ப பலிக்கு அடுத்தாப்புல இருப்பதுதான் எதுவாக இருக்கிறது என்றால், படத்தை பாக்குறீங்களா? இங்க என்ன பாருங்க, இந்த இடத்துல பலி செலுத்தப்படுது. பலிக்கு அடுத்தபடியாக தான் எதுவாக இருக்கிறது என்றால் தண்ணீர் தொட்டியானது இருக்கு. அதுக்கு பின் அடுத்த படிதான் எதுவாக இருக்கு? பரிசுத்த ஸ்தலம். அங்க என்ன இருக்கு என்றால் வலது பக்கத்துல, இடது பக்கத்துல எதுவாக இருக்கும் என்றால் 7 குத்து விளக்கு இருக்கும். வலது பக்கத்துல எது இருக்குமானா சமூகத்தின் அப்பமானது இருக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உள்ள என்னது இருக்குன்னா ஜெப தூபம் ஏற்படுத்தக்கூடிய பீடமானது அங்க இருக்கும். அதுக்கும் உள்ள போனதா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எது இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். புரிஞ்சுதா இது வரைக்கும்? அப்போ கர்த்தர் ஞானஸ்நானம் என்னதை எங்க கொண்டு வந்தார்? உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல தெரியும் யார் முத ஞானஸ்நானத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. யோவான் ஸ்நானகன். அவன் பேரே என்னது? யோவான் ஸ்நானகன். முத மூழ்கி எழுப்பினவரே யாருண்டா? யோவான் ஸ்நானகன். அவருக்கு பேர் யோவான். யோவான் ஸ்நானகன்றது அதுக்கு பின்பு தலைப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. ஆனா அவர் பேர் எதுவாக இருந்தது என்றால் யோவான். அப்போ இன்னைக்கான பார்க்கக்கூடியது, நான் ஒரே அடியா உங்களை பிடிச்சு தள்ள விரும்பல. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான ஊட்டி கொடுக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் யார்? ஞான ஸ்நானம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்க யாருன்னு தெரியும். சும்மா தண்ணியில போய் மூழ்கிட்டு இருக்கும்போது உடம்புல அழுக்கு ஏதாவது மேல ஏதாவது மண் இருந்துச்சுன்னா அதுல கிளீன் ஆயிடும். ஆமென். அப்போ ஞான ஸ்நானம் என்பது தண்ணியில மூழ்கி எடுப்பது. இந்த இதுல ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் ஒரு டவலை வச்சு தேய்ப்பீங்க, அந்த தண்ணி காஞ்சு போயிடும். ஆனா கர்த்தர் ஏதோ ஒரு ஞானஸ்நானத்தை சொல்லுகிறார். அந்த ஞானஸ்நானம் உங்க மேல எப்பவுமே இருக்கும். அந்த தண்ணீர் எப்பொழுது உங்க மேல இருக்கணும். ஆமென். அப்போ ஞானஸ்நானம் என்பது தெரியணும்னா நீங்கள் யார் என்று தெரியும். உங்களுடைய அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது என்று உங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39ல இருந்து வாசிங்க. லூக்கா
11:39 இருந்து வாசிங்க. கர்த்தர் அவர்களை நோக்கி பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கின கர்த்தர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? போதும் சிஸ்டர். வெளிப்புறத்தை உண்டாக்கின கர்த்தர் உள்புறத்தை உண்டாக்கலையோ? என்னது, உள்ள இருக்கிற ஹார்ட்ட பத்தி பேசுறாரா, லங்ஸ் பத்தி பேசுறாரா, கிட்னியை பத்தி பேசுறாரா? அந்த ஜனங்களுக்கு அவ்வளவுதான். ஏன்னா அதை வந்தவர் யார் என்பதை அறியல. அவர் என்னதென்று, அவர் எதை குறித்து பேசுறாருன்னு கொஞ்சம் கூட அவர்களுக்கு வெளிப்படல. அப்போ தேவன் அவர் என்னவாக உங்களை வைத்திருக்கிறார் என்றதுனா இன்னைக்கு இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தெரியல. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கும் உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. அதை விசுவாசிக்கிறதுக்கு தைரியமும் இல்ல. ஹல்லேலூயா. யாரையாவது போர் அடிக்குதுன்னா சொல்லுங்க, இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உள்புறத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் வைத்திருக்கிறார். அது எங்கேயாவது தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? நிச்சயமா தொட்டு பார்க்க முடியும், உங்களால உணர முடியும். ஆமென். உணர்வது தொடுவதற்கு சம்பந்தம். ஒரு காரியமானது உங்களுடைய இருதயத்துல யாராவது சொல்லி உங்களுக்கு குத்தப்படுதுன்னா அது எதுவாக இருக்கிறது? தொடக்கூடிய காரியம் தான். அடிச்சா வலிக்குதா? எது அதிகமான வலி ஏற்படுத்துது? வார்த்தையா, கையில வச்சு குத்துறதா? அப்ப உங்களை நிச்சயமாகவே வார்த்தை தொடுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் அதான் சொல்றாரு, ஏன் மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கின கர்த்தர் உட்புறத்தை உண்டாக்கலையா? அப்ப அவன் கண்ணோக்கெல்லாம் எங்கதான்? வெளியில, எல்லாம் வெளியில தான். எல்லாம் கண்ணுக்கு, இந்த கண்ணுக்கு எது தெரியுதோ அதுதான். அப்போ கர்த்தர் பார்க்கிறது எதுவாக இருக்குதுன்னா உள்ள பார்க்கிறார். உள்ள நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளியில பார்த்தா சோக்கா இருக்கிற, அப்படிதானே? நல்ல பயங்கரமான ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு சோக்கா இருக்கிற. ஆமென். அப்போ பாருங்க, உட்புறத்துல இருக்கிறதோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, நீ பிரேத குழியில இருக்கிற. அப்ப உள்ள எதுவாக கர்த்தர் பேசுகிறார்? 1 தெசலோனிக்கேயர், பவுல் அப்போஸ்தலன் எழுதிய 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும். அவர் எதை சொல்லுகிறார்? கர்த்தர் அங்க என்ன சொன்னார்? உங்களுடைய உள்புறத்தை உண்டாக்கலையான்னு கேட்கிறார். இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகலத்தையும், திரும்ப வாசிங்க அந்த இத வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். போதும். அப்ப இங்க பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் உங்களுடைய பார்க்க முடியாததை அவர் பார்க்கிறதுக்கு சொல்றார். அவர் உட்புறம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா பவுல் அப்போஸ்தலன் அதை என்ன பண்ணுகிறார்? அதை இன்னும் கொஞ்சம் பிரித்து, ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவான், ஆபரேஷன் பண்ணும்போது சர்ஜரி பண்றாங்களோ அதே போல பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது எதை காட்டுறாருன்னா, உங்களுக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம். அப்ப இது எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குது. அப்ப உள்ள இருந்து வெளியில கொண்டு வர, உள்ள ஆழத்துக்குள்ளாக உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணுறாரு? அங்க இருந்து ஆரம்பிச்சு வெளியில கொண்டு வர. அப்ப ஆவி, ஆத்துமா, சரீரம், இதுதான் உங்களுடைய அமைப்பு. ஆவி, ஆத்துமா, சரீரம், இதுதான் உங்களுடைய அமைப்பா இருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு படத்தை கொடுத்திருந்தேன், அதை வச்சிருக்கீங்களா? இதுல பார்த்திருக்கிறோம். இது யாருடைய அமைப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய அமைப்பு எப்படியாக இருந்தது ஆவியில நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, இத கொஞ்சம் இந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது தேவனுடைய அமைப்பு எப்படியாக இருக்குது. இது வெறும் ஆவி. இந்த 1, 2 இந்த 2 காரியங்கள் எப்படியா இருக்குதுன்னா ஆவி. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், நீங்களும் எப்படியாக இருக்கிறீங்க? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப முதலாவது எது நிஜ பொருள் என்றால் ஆவி. ஆவிதான் உங்களை இயக்குது. ஆவிதான் உங்களுடைய ஆத்மாவை இயக்குது. அந்த ஆத்மா தான் உங்களுடைய சரீரத்தை இயக்குது. ஒரு போனை எடுக்கிறீங்க, கையில எத்தனையோ போன் வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆண்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா அந்த போன் இயங்குமா? போன் இயங்காது. அது ஒரு செத்து போன போன், ஒண்ணுத்துக்குமே உதவாது. அதே போலதான் ஆவி இல்லை என்றா ஒண்ணுமே உதவாது. உங்களுடைய ஆத்துமா மரித்து போகும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆவியா இருக்கும் பொழுது முதல் கட்டத்தை பார்த்தோம். இதெல்லாம் நான் திரும்ப சொல்ல விரும்பல. பெண் சாயல் வெளிப்படுது. இந்த ஆண் சாயலுக்குள்ளாக இந்த சின்ன சின்ன
ரவுண்டா இருக்கிறது தான் யாருன்னா நீங்களும் நானும். ஆமென். அப்ப மூணாவது கட்டமாக என்ன நடக்குதுண்டா, தேவன் எவர்களை எல்லாம் முன் அறிந்தாரோ அவர்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக முன் குறித்தார், தம்முடைய சொந்த குமாரனுக்குள்ளாக முன் குறித்தார். ஆமென். இப்பொழுது அதுதான் அதுல என்ன இருக்குன்றதை நான் போட்டிருக்கேன், அதை நீங்க போய் வாசித்துக் கொள்ளுங்க. அடுத்த கட்டம், நாலாவது கட்டம், இதை திருப்பிக் கொள்ளுங்க. தேவன் நம்மை உண்டாக்கும் பொழுது யாரை போல உண்டாக்கினார் என்றால் அவரை போலவே, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தை போலவும் நம்மளை. அப்போ நமக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கும் என்றால் அவருக்குள்ளே என்னதாக இருக்க வேண்டுமா, அதே ஆவி ஆத்மா சரீரம் என்பது நிச்சயமாகவே இருக்கணும். அப்போ தேவனுடைய ஆவி அது நித்தியமானதாக இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டதாக தான் இருந்தாகணும் என்றால் நித்தியமாக தான். நமக்கு அவருக்கும் துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது, நமக்கு என்னவும் கிடையாது, துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அவர் எப்ப இருக்கிறாரோ அப்ப நம்மளும் இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆத்மா எங்க இருந்துச்சு? இந்த சரீரத்தை, மாம்சத்தை சரீரத்தை கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க என்ன பெத்தெடுத்தது அந்த அப்பா அம்மா தான். அப்போ அந்த தாய் தகப்பன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் என்றால் இந்த சரீரத்தை பெற்றெடுத்த அவங்க தான் நமக்கு இந்த சரீரத்தை இந்த பூமி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவோம். அப்போ சரீரத்தை, இந்த மாம்ச சரீரத்தை பெற்றெடுப்பதற்கு ஒரு தகப்பனும் தாயும் இருக்கிறது. அப்போ ஆத்மாவை யார் பெற்றெடுத்தா? ஆவி என்றைக்கு இருக்குது. ஆமென். நான் சொல்லுவது தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் தான் குறித்து பேசுறேன். மற்ற அஞ்ஞானிகள், அந்த பிசாசின் பிள்ளைகள் எங்க இருந்து வந்தது என்றதெல்லாம் அது ஒரு இன்னும் ஒரு 5-6 செய்தி கடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிசாசு யாரு அவனை குறித்ததான காட்சிகளை பார்க்கலாம். ஆமென். அப்ப தேவன் நம்மளுடைய ஆவி எங்க இருந்ததுன்னா தேவனுக்குள்ளாக இருந்துச்சு, அது முன்குறிக்கப்பட்டுச்சு, அது அழைக்கவும் பட்டுச்சு. அப்ப தேவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்பது உண்டு. அந்த ஆத்மா எங்க இருந்துச்சு? அப்ப ஆத்மா எங்கேயாவது இருந்திருக்கும். ஆமென். அப்போ ஆத்மா எங்க இருந்ததுன்னா தேவனுடைய ஆத்மா யாருக்குள்ள இருந்துச்சுன்னா அது தேவனுடைய பெண் சாயலுக்குள்ளாக தான் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குள்ளாக தான் அவருடைய சொந்த ஆத்மாவே மறைந்து இருந்தது. எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் போதும். அப்போ எதை அவர் வந்துட்டு சிலுவையில ஊற்றினார்னா தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்று. அப்ப ஆத்மாவை மரணத்துல ஊற்றினார்னா பரிசுத்த ஆவி எங்க இருக்கும்? பிதாவானவருடைய சிந்தை அவருக்குள்ள வர முடியுமா? வர முடியாது. அதாவது அந்த ஆண் சாயலோட தொடர்பு என்ன பண்ணப்படுதுன்னா துண்டிக்கப்படுது. ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தை என்னதென்று அவரால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் சிலுவை. அந்த 6 மணி நேரமான காட்சியே தேவனோடு அவரோட தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனாலதான் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அந்த நேரத்துல நடந்த காட்சிகள் எல்லாம் வேற, அது நம்ம பிற்பாடு பார்க்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றும் பொழுது அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஆவி அவருடைய ஆத்மா விட்டு இப்பொழுது பிதாவானவர் அவருக்குள்ளாக வாசம் பண்ண முடியாத சூழ்நிலையும் ஏற்படுது. அவர் தாமே மரணத்துல ஊற்றுகிறார். சொந்த ஆத்மாவை என்ன பண்ணுகிறாருன்னா மரணத்துல ஊற்றுகிறார். அப்ப ஆத்மாவில ஒருத்தவனுக்கு உள்ளாக ஒரு நேரம் பரிசுத்தாவியும் வர முடியும், ஒரு நேரத்துல அசுத்தாவியும். அப்ப ஒரு ஆவி வெளியே அந்த ஆவி வெளியும் போலாம், உள்ளியும் வரலாம். புரியுதுங்களா? பாக்குறத பார்த்தா புரியாத மாதிரில இருக்கு. ஆமென். அப்போ பழைய ஏற்பாடுல பரிசுத்தவான்களை எடுக்கும் பொழுது ஆபிரகாம் சாராள் சொல்றா அந்த ஆகாரம் எடுத்துக்கோ, நீ சொல்லிட்ட நான் என்ன பண்ணிடுறேன். எஸ், அது பரிசுத்தாவியா அசுத்தாவியா? அசுத்தாவி. இப்ப ஆபிரகாமுக்குள்ள செயல்படுவது எதுனா அசுத்த ஆவி. ஆமென். அப்ப அந்த ஆத்மா ஆனால் யார் பெற்றெடுத்தது? தேவனிடத்துல வந்தது. ஆனால் என்ன செயல்படுது? அசுத்த ஆவி அந்த ஆத்மாவை செயல்படுது. அப்ப ஆத்மாவை எந்த நேரமும் ஒரு ஆவிக்கு அந்த ஆவிக்கு வந்து அந்த ஆத்மாக்குள்ள போகவும் முடியும், அந்த ஆத்மாவை விட்டு வெளியே வரவும் முடியும். அப்ப ஒரு காலத்துல அந்த ஆத்மா எங்க இருந்துச்சு? இன்னைக்கு இந்த மாம்சத்துக்குள்ள வந்து நமக்குள்ளாக போராடுகிறோம். அசுத்த ஆவிகளோட நம்ம என்ன பண்ணுகிறோம்? போராடுகிறோம், மாம்சத்தோட போராடுகிறோம். ஆனால் ஒரு காலத்துல இந்த மாம்சம் வருவதற்கு முன்பாக இந்த ஆத்மா எங்க இருந்துச்சு? அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிறது. தேவன் தம்முடைய சொந்த ஆத்மாவை எங்க வைத்திருக்கிறார் என்றா அவருடைய பெண் சாயலின் ஆவிக்குள்ளாக தான் அது என்ன பண்ணுது? மறைந்திருக்கிறது. இன்னொரு விதத்துல ஒரே வரியா சொல்லணும், அவருடைய சொந்த ஆவிக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அது இன்னும் ஆழமா சொல்லும் பொழுதுதான் அவருடைய பெண் சாயல் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஆண் சாயலை பொறுத்த வரைக்கும் ஆளுகை செய்வதற்கு ஒரு இடம் தேவை. ஹல்லேலூயா.
இப்போ இருதயமானது எங்க இருக்கு, ஆத்மாவானது எங்க இருக்குது, இதோட வடிவமைப்பு என்ன? நமக்குள்ளாக ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லிட்டோம். ஆத்மா என்பது ஆவிக்குள்ளாக தான் மறைந்திருந்தது. ஒரு கட்டத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், முதலாவது பெண் சாயலின் ஆவி வெளியே வருது. அந்த பெண் சாயலில் இருந்து வெளியில வருவது தேவனுடைய சொந்த ஆத்மா. அதுதான் 4வது படத்துல நீங்க பாக்குறது. நீங்க 4வது படத்துல பார்க்கும் பொழுது உள்ள இருக்கிற இது காரியமானது இருதயம். ஆத்மாவுக்குள்ளாக தான் எதுவாக இருக்குது என்றால் உங்களுடைய இருதயமானது இருக்குது. அந்த ஆத்மாவை தான் முதலாவது. இந்த ஆத்மாவை கர்த்தர் அந்த ஆவியிலிருந்து வெளியில கொண்டு வருகிறார். அதுதான் எதுவாக இருக்கிறது என்றால் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. உங்களுடைய ஆத்மா தான் எதுவாக இருக்கிறது என்றால் தேவனுடைய ஆலயம். ஆமென். அப்ப தேவன் வெளிப்படுத்தல் 21:22 வாசித்தபடி அங்கே நான் ஆலயத்தை பார்க்கல, தேவன் தாமே அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் எதுவாக இருக்கிறது என்றால் ஆலயமாக. வாசிச்சோமா இல்லையா? அப்போ தேவன் தாமே எது, அப்ப அங்க வேற எதையும் நான் பார்க்கல, அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் எப்படியாக இருக்கிறார் என்றால் ஆலயம். அப்ப எது ஆலயம்? அந்த ஆத்மா தான் அவருக்கு ஆலயமாக இருக்கிறது. அவருடைய ஆவிக்கு எது ஆலயம்னா தன்னுடைய சொந்த ஆத்மா தான் ஆலயம். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ளாக, அந்த ஆத்மாவுக்குள்ளாக கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் என்றால் இருதயத்தை வைத்திருக்கிறார். அந்த இருதயத்திற்குள்ளாக தான், அதுதான் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது. இருதயம் தான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் சிங்காசனம். தேவனுடைய சிங்காசனம் என்பது அவருடைய சொந்த ஆத்மாவுக்குள்ள இருதயத்துக்குள்ளாக தான் அந்த ஆவியானவர் உலாவுகிற இடம். அதுதான் அவருடைய சிங்காசனம். அப்போ அந்த சிங்காசனத்துல அதுதான் அவருடைய வடிவமைப்பு. அந்த இருதயத்துல இருப்பதுதான் ஆவி. அந்த இருதயத்துல இருப்பதுதான் எதுவாக இருக்கிறது என்றால் ஆவி. அதன் பின்பு ஆத்மா, அதுக்கப்புறம் சரீரம். 5வது கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து, இந்த சிங்காசனத்துல இருந்து, அந்த உள்ள பச்சை கலர்ல நேரத்தை போட்டிருக்கிறேன்னா 4வது கட்டத்துல போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா? அதுல இருப்பது எதுவாக, எதை அடையாளப்படுத்தினா அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆவி. அப்போ அதுல இருந்து ஒரு சத்தம் பறக்கிறது தான் சிருஷ்டிப்பு உண்டாகுது. தேவன் தம்முடைய ஒரு சொந்த சரீரத்தை சிருஷ்டிக்கிறார். அதுதான் நம்ம எதுல பாக்குறோம்னா அந்த வசனத்தை கொலோசியர் 1:15-16 இருக்கு அந்த வசனம். அவரே அதிரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா சகல சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேர். அப்ப எல்லாம் நீங்க பார்க்கிற எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி சிருஷ்டிப்பு எதுனா தேவன் தமக்கென்று ஒரு சரீரத்தை, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை சிருஷ்டித்தார். அதுதான் தியோபனி சரீரம்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ தேவன் எதுல வைத்திருக்கிறார்னா தம்முடைய சொந்த இருதயத்துல அந்த ஆவியை வைத்திருக்கிறார். அந்த அவருடைய இருதயமானது அவருக்கு சிங்காசனம். அந்த இருதயம் எதுல இருக்குதுன்னா அவருடைய சொந்த ஆத்மாவுக்குள்ளாக இருக்கிறது. அதுல இருந்துதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா தம்முடைய வார்த்தையை பேசுகிறார். அதை பேசும்பொழுது வந்ததான் சிருஷ்டிப்பு அவருடைய சொந்த சரீரம், ஆவிக்குரிய சரீரம். சரி, இப்ப இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இதுதான் அவருக்குள்ளாக இருந்த வடிவமைப்பு. இதுதான். இது உங்களுக்கு தெரியணும்னா ஒரு உதாரணத்துக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது தெரியறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி ஒரு கூடாரத்தை கொண்டு வந்துட்டார். இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பரிசேயர்களை பார்த்து கர்த்தர் கேட்கும் பொழுது வெளிப்புறத்தை உண்டாக்கின கர்த்தர் உட்புறத்தை ஏன் அவங்க கிட்ட ஏன் அதை சொல்லுகிறார்? உங்களுக்கு தான்டா நான் பிக்சரே போட்டு காமிச்சேன். இந்த கூடாரமானதோட அமைப்பு எதை வெளிப்படுத்தணும் உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆகியும் புரியலையான்னு கர்த்தர் கேட்கிறார். நிக்கோதேமு கிட்ட கேட்கும் பொழுது புதிய பிறப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். யோவான் 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். தாயின் கற்பத்துல திரும்ப போக முடியுமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் அப்ப கர்த்தர் சொல்லுவார் அவனை. இன்னொரு எந்த வசனம் தெரியல. நீ ஒரு டீச்சரா இருக்கிற, நீ உபதேசிக்கிற, இஸ்ரவேல்ல நீ போதகனா இருக்கிற, ஆனாலும் இதெல்லாம் உனக்கு புரியலையான்னு கேட்கிறாரு. இவ்வளவு என்ன, அப்ப நீ என்னதான் போதிக்கிற? இவ்வளவு காலமா வயசாயிடுச்சு உனக்கு, இவ்வளவு காலமா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணல, புரியலையே, அப்ப என்னதான் நீங்க உபதேசிக்கிறீங்கன்னு கர்த்தர் கேட்கிறேன். பாருங்க, நம்ம ஞானஸ்நானம் என்பது கர்த்தர் எதற்காக ஞானஸ்நானத்தை கொண்டு வந்தார், எதற்காக கொண்டு வந்தார், எதை அதை வெளிப்படுத்து. முதலாவது உள்ள பார்க்கும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் என்பது இருக்கு. அந்த காரியத்தை அடையாளப்படுத்துறதுதான் கர்த்தர் இதை கொண்டு வந்திருக்கிறார். இந்த படத்தை பார்க்கும் பொழுது வெளியில இருக்கிறது பிரகாரம், அது எதை அடையாளப்படுத்துதுன்னா உங்களுடைய சரீரம். ஆமென். பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா உங்களுடைய ஆத்மா.
மகா பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா உங்களுடைய இருதயம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலதான் எது வருதுன்னா அந்த கர்த்தருடைய ஆவியானது அங்க மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும், இன்னொரு விதத்துல சொன்னா ஷெக்கினா குளோரியானது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல அமர்ந்து இருக்கிறது. அதுதான் தேவனுடைய ஆவி. ஆமென். அப்ப இந்த கூடாரம் யாரை குறித்து பேசுறதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறித்து பேசுது. இந்த கூடாரம் வேற யாரை குறித்து பேசல, கர்த்தருடைய அவருடைய சரீரத்தை குறித்து, அவருக்குள்ளாக இருக்கிற காரியத்தை குறித்து பேசுது. அப்போ பாவமானது எங்கே வந்தது? உங்களுடைய அமைப்பு என்னதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுல ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29ல இருந்து வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ கர்த்தர் பாருங்க, அவர் முன் அறிந்ததிலிருந்து இருந்து மகிமை அடைதல் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டார். யாரை நான் முன்ன அறிந்தேனோ, யார் எந்தெந்த பிள்ளைகள்லாம் எனக்குள்ள இருந்துச்சோ அந்த பிள்ளைகளை தான் நான் அறிந்திருக்கிறேன், அவங்கள தான் நான் முன்குறிச்சிருக்கிறேன், அவங்கள தான் நான் அழைச்சும் இருக்கிறேன், அவங்களுக்கு தான் நான் நீதிமானாக்கப்படுதலும் செய்ய முடியும், அவங்கள தான் நான் பரிசுத்தமும் படுத்த முடியும், அவங்கள மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மகிமையிலும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது கர்த்தருடைய திட்டம், இது கர்த்தர் வச்சிருக்கிற அவருடைய ப்ரோக்ராம். ஒரு கல்யாண ப்ரோக்ராம் சொல்லுவோம் இல்லையா, அத போல கர்த்தருடைய ப்ரோக்ராம் இது. இதை யாருமே எதுவுமே எதிர்த்து கேட்கவோ எதிர்த்து நின்று இதெல்லாம் நீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்கோ அவர் யாருக்குமே அதிகாரம் என்பதே கிடையாது. பாருங்க, கர்த்தர் முன்னறிந்தார், ஆவி முன்குறித்தார், கிறிஸ்துக்குள்ளாக அழைத்திருக்கிறார், ஆவியில நம்மளை அழைத்துட்டார், பெற்று எடுத்துட்டார். நம்மளை என்ன பண்ணி பெற்று எடுத்துட்டார். ஆவியானது முதலாவது அவரை விட்டு வெளியே வருது. அவர் எப்படி தம்முடைய ஆத்மாவை வெளியே கொண்டு வந்தாரோ அதே போலதான் நம்மளுடைய ஆவியை விட்டு நம்மளுடைய ஆத்மாவானது என்ன பண்ணிச்சு, வெளியே வந்தது. இப்பொழுது அடுத்த கட்டப்படியாக கர்த்தர் 6வது நாளிலே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லும் பொழுது அது எதை உண்டாக்கினார் என்றால் இந்த மாம்ச சரீரத்தை அல்ல. 2வது அதிகாரத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லுகிறார். அப்ப முதல் அதிகாரத்துல சிருஷ்டிப்போமாக என்று சொல்லுகிறார். உண்டாக்குவது வேற, சிருஷ்டிப்பது வேற. சிருஷ்டிப்புல இருந்து ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தை செய்வதற்கு பேரு தான் என்னதுன்னா உண்டாக்குவது. அப்ப முதல் அதிகாரத்துல எதை சிருஷ்டித்தார்? மனுஷன் என்று சொல்லும் பொழுது 2 காரியத்தை அடையாளப்படுத்துது. வரப்போகிற காரியத்தையும் சொல்லுகிறார், அதே சமயத்துல அவர்கள் தேவகுமாரர் என்பதையும் சொல்லுகிறார். ஆமென். மனுஷன் என்பது நல்ல ஒரு காரியமா இல்ல. தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது அவங்க ஒருபோது சாவ மாட்டாங்க என்று அர்த்தம். ஆனா மனுஷன் என்று சொல்லும் பொழுது சாவான் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதல் அதிகாரத்துல கர்த்தர் எதை சிருஷ்டிக்கிறார்னா உங்களுக்கு என்று ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை அங்கே சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார்? நமக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது அது என்ன ஆவினா தேவனுடைய குமாரனுடைய ஆவி எப்படியோ அதே போலதான் உங்களுடைய ஆவி இருக்கு. அந்த பெண் சாயல் எப்படியோ அப்படிதான் நீங்களும் இருக்கிறீங்க. அப்ப அந்த ஆவி எந்தோட கனெக்ட் ஆயிருக்குதுன்னா ஆண் சாயலோட. அப்ப அது யார் போதிக்கிறாருன்னா அந்த கிறிஸ்துவானவர் தான் நமக்குள்ளாக இருந்து போதிக்கிறார். இத பேசு, அந்த ஜீவ விருட்சம் தான் சொல்லுது, நீ இத உரை, இத பேசு, இத சொல்லுன்னு சொல்லக்கூடிய காரியம். ஆதாம் எப்படி அந்த தோட்டத்தை காத்துக் கொண்டார்னா கிறிஸ்துவானவர் உள்ள இருந்து அவனுக்கு போதிக்கிறார். ஆமென்.